ஆன்மீக தத்துவ உரைகளை அறிவதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் காத்தான்குடி சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் நிறுவனத்தினரின் இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர் நிறுவனத்தின் இரண்டாவது வெளியீடு அழியாத தத்துவங்கள் முதலாம் பாகம். ஈழத்தின் சொற்கொண்டல் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் 1982 ஆண்டு பிப்ரவரி மாதம் 29 காத்தான்குடி மௌலானா கபரடி மைதானத்தில் ஆற்றிய ஆன்மீக உரையை இந்த ஒலிநாடாவில் தொகுத்து தருகின்றோம். மையான கண்ணியர் வலைக்குள் அகப்பட்ட மாபாவி தீபாவியான் மஹபூபு சுபஹானியானவுமை நாடாத மடமை குடிகொண்ட பாவி பொய்யான வாழ்வதனை மெய்யாக நம்பி உன் பொன்னடி மறந்த பாவி பொல்லார்கள் நேசமே அல்லாது நல்லோர் புறக்கணித்திட்ட பாவி நெய்யுமோர் பொய்யுலக நாகியே யுமதடிமை நாயினும் கடையாவனோ நற்குணம் குடிகொண்ட பாத்துஷாவான ஒரு நாதன் முஹையுத்தீனே அண்டகோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாடவல்லீர் அகிலமோரேளினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாடவல்லீர் மண்டலத் தண்டரை அழைத்தருகிருத்தியே வைத்து விளையாடவல்லீர் மண்ணகமும் விண்ணகமும் மணுவை தொலைத்ததின் மாட்டி விளையாடவல்லீர் கண்டித்த கடியில் எழுகடலை புகட்டி கலைக்கு விளையாடவல்லீர் கருதறிய சித்தலாம் வல்ல நீர் அடிமையன் கண்முன் வருத்தித்தில்லையோ நண்டளந்திடு நாளியாவனோ தேவரீர் நல்லடிக்களாக்கியும் நற்குணம் குடிகொண்ட பாத்துஷாவான குருநாதன் முஹையுத்தீனே அல்ஹம்துலில்லாஹில்லதீ தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிஸிஃபாத்திஹி வ அஸ்மாஇஹி والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் குறித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார் தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மெய்நிலை கண்ட ஞானி இறையன்பில் லயித்த பாணி மஹ்பூபே சுபஹானி மாஷூகே ரஹ்மானி கிந்தீல நூரானி ஹைக்கலே சமதானி மக்பூல் ஹர்தோ ஜஹானி சையீதுனா முஹையுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் இவ்வவைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கல்மீசான் வலியுல்லா தர்கா ஷரீப் பிரதம நம்பிக்கையாளர் ஏஎஸ் பத்ருதீன் அவர்களே, இவ்விழாவிலே நல்ல பல கருத்துரைகளை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள இங்கு வீற்றிருக்கின்ற இஸ்லாமிய விஞ்ஞான பேரவை உலமா பெருமக்களே, இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி நடக்கின்ற தோழர்களே, வெளியிலே ஆங்காங்கே நின்று இங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, இதுவரை மௌலவிமார்கள் உங்கள் மத்தியிலே நல்ல பல கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள்.
கடைசியாக நானும் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். நான் பேசுவதற்கு முன்னால் உங்களிடத்திலே மிகவும் பணிவன்போடு சகோதர வாஞ்சையோடு அன்பாக கேட்டுக்கொள்வது என்னவெனில், நான் பேசுகின்ற கருத்துக்கள், கூறுகின்ற தத்துவங்கள் இஸ்லாத்துக்கோ குர்ஆன் ஹதீஸுக்கோ மாறானதாக இருக்குமானால் உடனடியாக நேரிலே வந்து என்னிடத்திலே விளக்கம் கேட்டுக்கொள்ளுமாறும், அல்லது நான் சொல்வது பிழையாயிருந்தால் பிழை என்று எனக்கு சொல்லித் தருமாறும் அன்பாக கேட்டுக்கொள்வதுடன், நான் கூறப்போகின்ற கருத்துக்களிலே தத்துவங்களிலே விளங்கிக் கொள்வது கஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் அதை என்னிடத்தில் அல்லது ஞானத்தோடு தௌஹீதோடு தொடர்புடையவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு சகோதர வாஞ்சையுடன் உங்களுடைய சகோதரன் என்ற வகையிலே கேட்டு விடயத்திற்கு வருகின்றேன். நான் இந்த கூட்டத்திற்கு பேச வருவதற்கு முன்னால் எனக்கு 2 துண்டுகள் வந்திருக்கின்றன. அதில் ஒன்று ஒரு சகோதரர் எழுதி அனுப்பியிருக்கின்றார். மதிப்புக்குரிய மௌலவி அவர்களுக்கு தங்களுக்கு விரோதமாக வெளியிடப்பட்ட ஊடுருவல் பத்வா இதோ இருக்கிறது. இதில் நீங்கள் பேசிய 7 மார்க்க விரோத கருத்துக்கள் என்று உலமாக்களால் கூறப்பட்டிருக்கின்றவற்றுக்கு இந்த மேடையில் விளக்கம் கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே தயவு செய்து ஒவ்வொரு விஷயமாக 7 விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இப்படிக்கு உங்கள் ஜமாஅத்தினர் என்று ஒரு கடிதம் எழுதி ஃபத்வா புத்தகத்துடன் அனுப்பியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு கடிதம் வந்திருக்கின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறைவன் என்றால் அவர்கள் நான் இறைவன், என்னையே வணங்குங்கள் என்று ஏன் கூறவில்லை? அதற்கு மாறாக இறைவனை வணங்குங்கள், நான் அவனுடைய திருத்தூதர் என்று ஏன் கூறினார்கள்? இரண்டாவது கேள்வி, நபிகள் நாயகம் தான் இறைவன் என்றால் அவர்களுக்கு ஏன் உலக மக்கள் அனைவரையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க முடியாமல் போனது? அவன் படைத்த படைப்பான மனிதனை இறைவனால் கூட அழைக்க முடியாமல் போனதா? இரண்டாவது கேள்வி இப்படி கேட்கப்பட்டு ஒரு துண்டு வந்திருக்கிறது. இதில் எதற்கு விடை சொல்லலாம் அல்லது நாம் நினைத்து வந்த விஷயத்தை பேசுவோமா என்ற எண்ணத்தோடு இங்கே எழுந்து நின்ற பொழுது இன்னும் ஒரு கடிதம் எனக்கு கிடைத்திருக்கிறது. தாங்களுக்கு பத்வா வழங்கியதற்கான 8 கேள்விகளுக்கு விடை கொடுக்கவும். நாங்களெல்லாம் மடையர்கள் அல்ல, சளப்ப வேண்டாம், புரியாது என்றும் எதிர்பார்க்கின்றோம், நிசான் அல்லவா என்று கேட்டு எழுதியிருக்கின்றார் ஒரு அன்புக்குரிய சகோதரர். எனவே சகோதரர்களே, இது மீலாத் விழா. இந்த விழாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கு வந்தேன். என்னிடத்திலே தரப்பட்டிருக்கின்ற கேள்விகள் மிக முக்கியமானவை என்றும் நான் கருதுகிறேன். 2 சகோதரர்கள் கொடுத்திருக்கின்ற கடிதத்தின்படி ஃபத்வாவிலே 7 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த 7க்கும் விளக்கம் வேண்டும் என்று ஒரு சகோதரர் எழுதி அனுப்பியிருக்கிறார். அடுத்த சகோதரர் எழுதி அனுப்பியிருக்கிறார்,
தாங்களுக்கு பத்வா வழங்கியதற்கான 8 கேள்விகளுக்கு விடை கொடுக்கவும் என்று எழுதி அனுப்பியிருக்கிறார். கடைசியிலே கேட்டிருக்கிறார், நிசான் அல்லவா என்று கேட்டிருக்கிறார். எனக்கா கேள்வி கேட்டவருக்கா என்று நான் கேட்கிறேன். பத்வாவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது 7 விஷயம்தான், 8 அல்ல. இதோ பத்வா புத்தகம் இருக்கிறது. இதிலே நான் பேசிய குற்றச்சாட்டுக்கள் 7 தான் எழுதப்பட்டிருக்கின்றனவே தவிர 8 எழுதப்படவில்லை. நிஷானில் நின்றா பேசுகிறீர்கள் என்று கடிதம் எழுதி அனுப்பிய அன்புக்குரிய சகோதரர் ஃபத்வாவிலே உள்ள 8 விஷயங்களுக்கு விளக்கம் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இதிலிருந்து யாருக்கு நிஷான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். எனவே சகோதரர்களே, இந்த 7 விஷயத்திற்கும் நான் விளக்கம் சொல்லுகிற பொழுது 7ஐ 8ஆக நினைத்த இந்த சகோதரருக்கு இந்த விளக்கம் விளங்குமா? இல்லை. எனவே ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்த சகோதரர்களுக்காக அந்த 7 விஷயங்களுக்கும் நான் சுருக்கமாக விடை தரலாம் என நினைக்கிறேன். காரணம், நான் அதற்கு விடை தராமல் போனால் இன்னொரு கூட்டத்திலே பேசுவேன் என்று சொன்னால் இவருக்கு முடியாது என்று ஒரு சிலர் கருதிவிடலாம். அந்த இடத்திலே நான் இல்லை, அந்த நிலையிலே நான் இல்லை. உண்மையை இதுகால வரை பேசியிருக்கின்றேன், இப்பொழுதும் உண்மையையே பேசிக் கொண்டிருக்கின்றேன், எப்பொழுதும் உண்மையையே பேசிக் கொண்டிருப்பேன். ஆகையினால் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுக்கோ அல்லது இவ்வாறு தபால் எழுதக்கூடியவர்களுக்கோ நான் பயந்தவன் அல்ல, நான் மார்க்கத்தை பேசுகின்றவன். அல்லாஹ் எனக்கு பிலத்தை தந்திருக்கின்றான், சக்தியை தந்திருக்கின்றான். அவன் எனக்கு அனுமதி வழங்குகிறான், பேசுமாறு நான் பேசுகிறேன். நான் பேசுவது மார்க்கமே தவிர, குர்ஆனே தவிர, ஹதீஸே தவிர, இமாம்களுடைய கருத்துக்களே தவிர என்னுடைய கற்பனையோ என்னுடைய சொந்த கருத்தோ அல்ல என்பதை முதலிலே உங்கள் மத்தியிலே வைத்து முதலிலே கூறி நான் விஷயத்திற்கு வருகிறேன். சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நபியாக அருளப்பட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள். அவர்களை பற்றி, அவர்களுடைய விவரங்களை பற்றி, அவர்களுடைய விளக்கங்களை பற்றி பல மேடைகளிலே, பல கூட்டங்களிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இருந்த போதிலும் அவர்களுடைய விழாவா இருப்பதினால் ஒரு சில வார்த்தைகள் மட்டுமாவது அவர்களை பற்றி சொல்லி நான் ஏற்கனவே கூறிய விடயத்திற்கு வருகிறேன். சகோதரர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், தெரியாதவர்கள் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். மார்க்கத்தை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். பிடிவாதம் இருக்கக்கூடாது. தான் கொண்டிருக்கின்ற கொள்கைதான் சரி என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. எது சரியான கொள்கையோ அதை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் என்னிடத்திலும் இருக்க வேண்டும், உங்களிடத்திலும் இருக்க வேண்டும். அதனால் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் உண்மையிலேயே இஸ்லாத்துக்கு பிழையானதாக இருந்தால் தயவு செய்து அன்பு கூர்ந்து சகோதர வாஞ்சையுடன் என்னை உங்களின் அண்ணனாக அல்லது தம்பியாக நினைத்து என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள், நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், பஞ்சபூதங்கள் 5 என்று உங்களுக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் 5 என்று சொல்வார்கள். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5ஐயும் பஞ்சபூதம் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு சிலர் ஆகாயத்தை விட்டு மண், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகிய இந்த 4ஐயும் வைத்து பேசுவார்கள். 5ஐ எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லது 4ஐ எடுத்துக்கொண்டாலும் சரிதான். இதை வைத்து உங்களுடைய அறிவை சற்று வளர்த்து பாருங்கள்.
இந்த நான்கையும் வைத்து உங்களுடைய அறிவை, உங்களுடைய சிந்தனையை சற்று விரித்து பாருங்கள். அதிலே என்ன கிடக்கின்றது என்ற உண்மையான தத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த நான்கும் 4 பூதங்கள், 4 மூலங்கள், 4 அடிப்படைகள், 4 அசல்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 இருந்தும் தான் உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களும் உண்டாகி இருக்கின்றன. மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த 4 இருந்தும் உலகமும் உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் உண்டாகி இருக்கின்றன. அப்படியானால் இந்த 4ம் மூலப்பொருள் என்ற கருத்து ஏற்படுகிறது. இந்த 4ம் அத்திவாரம் என்ற பொருள் ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். மண், தண்ணி, காற்று, நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 4ம் சுயமாக தானாக உண்டானவைகளா அல்லது வேறொன்றில் இருந்து இந்த 4ம் உண்டானவைகளா? அதை சிந்தனை பண்ணி பாருங்கள். பொதுவான தத்துவம் ஒன்றை நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். இந்த தத்துவத்தை உலகத்து அறிஞர்களில் எவருமே மறுத்தது கிடையாது, யாரும் மறுக்கவும் முடியாது. அப்படியான ஒரு தத்துவத்தை நான் சொல்கிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு நான் இப்பொழுது விட்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால், மண், தண்ணி, காற்று, நெருப்பு, இந்த 4ம் இன்னொன்றிலிருந்து உண்டாகாமல் தனக்கு தானே உண்டானவைகளா அல்லது இன்னொன்றில் இருந்து உண்டானவைகளா? இதைத்தான் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டிருக்கிறேன். அந்த சிந்தனையை நீங்கள் விரித்து பார்ப்பதற்காக உதவியாக ஒரு கருவியாக ஒரு தத்துவத்தை சொல்கிறேன். அது என்னவெனில், அரபியிலே அதம் என்றும் வுஜூத் என்றும் 2 சொற்கள் இருக்கின்றன. அதம் என்றால் இல்லாமை, இல்லாதது, அதனுடைய அர்த்தம். வுஜூத் என்றால் உள்ளது, இருக்கிறது என்பது அதனுடைய அர்த்தம். ஒரு வஸ்து உண்டாகுவதாயிருந்தால், ஒரு வஸ்து வருவதாயிருந்தால், ஒரு பொருள் தோன்றுவதாயிருந்தால், அதம் என்று சொல்லக்கூடிய இல்லாததிலிருந்து உண்டாகுமா அல்லது வுஜூத் என்று சொல்லக்கூடிய இருக்கிறதிலிருந்து உண்டாகுமா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் விடை காணுகிற பொழுது உங்களுடைய சிந்தனையை விரிப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லாததிலிருந்து ஒன்று உண்டாகுமா, இருக்கிறதிலிருந்து உண்டாகுமா? இதுதான் கேள்வி. அதம் என்றால் இல்லாதது, இல்லாமை. இல்லாததிலிருந்து ஒன்று உண்டாக முடியாது. இது தத்துவம், யாரும் மறுக்க முடியாது. அதுவே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அதிலிருந்து உண்டாகுவது எப்படி? ஒரு பொருளே இல்லையாம், அதிலிருந்து இன்னொன்று உண்டாகிறது என்று சொல்ல முடியுமா? அந்த பொருளே இல்லாமல் இருக்கும் பொழுது அதிலிருந்து இன்னொன்று உண்டாகிறது என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால் ஒன்று தோன்றுவதாயிருந்தால் இல்லாமையிலிருந்து தோன்ற முடியாது, இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான், அதாவது வுஜூத் என்று சொல்லக்கூடிய இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் இன்னொன்று தோன்ற முடியும். இதுதான் தத்துவம். அப்படியானால் மண், தண்ணி, காற்று, நெருப்பு, இந்த 4ம் இல்லாத ஒன்றிலிருந்து உண்டானவையா அல்லது இருக்கின்ற ஒன்றிலிருந்து உண்டானவையா? இல்லாத ஒன்றிலிருந்து உண்டானவை என்று சொல்ல முடியாது, தத்துவம் பிழையாகிவிடும். இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் உண்டாக வேண்டும், அப்படித்தான் சொல்ல முடியும். அப்படியானால் மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த 4ம் உண்டாகுவதற்கு முன்னால் இருந்தது எது?
அதிலிருந்துதானே இந்த நான்கும் உண்டாகி இருக்க வேண்டும். நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே. நான் சொல்லுகின்ற கருத்து சரியா பிழையா என்பதை உங்களுடைய பகுத்தறிவோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். மண், தண்ணி, காற்று, நெருப்பு இந்த நான்கும் எதிலிருந்து உண்டானது? எதிலிருந்து உண்டானவை? இல்லாததிலிருந்து உண்டானவை என்பதை நாங்கள் விட்டுவிடுவோம். காரணம், இல்லாததிலிருந்து எதுவுமே உண்டாக முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது மண், தண்ணி, காற்று, நெருப்பு ஆகிய நான்கும் இல்லாதவையிலிருந்து உண்டாகி இருக்க முடியுமா? முடியாது. அதை விட்டுவிடுங்கள். இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் இந்த நான்கும் உண்டாகி இருக்க வேண்டும். இந்த நான்கும் உண்டாகுவதற்கு முன்னால் இருந்தது என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிதான் இருந்தது. அவர்களுடைய நூறு, அவர்களுடைய பிரகாசம் தான் இருந்ததே தவிர வேறொன்றுமே இருக்கவில்லை. அதனால் தான் லௌலாக்க லௌலாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக்க, முஹம்மதே நீங்கள் இல்லை என்றால், உங்களுடைய ஒளி இல்லை என்றால், உங்களுடைய பிரகாசம் இல்லை என்றால், மா ஹலக்துல் அஃப்லாக்க, எந்த ஒரு மண்டலத்தையும் நான் படைத்திருக்க மாட்டேன். எந்த ஒரு சிருஷ்டியையும் நான் சிருஷ்டித்திருக்க மாட்டேன். சூரியனை படைத்திருக்க மாட்டேன், சந்திரனை படைத்திருக்க மாட்டேன், மலையை படைத்திருக்க மாட்டேன், நதியை படைத்திருக்க மாட்டேன், கடலை படைத்திருக்க மாட்டேன், பூமியை படைத்திருக்க மாட்டேன், மனிதனை படைத்திருக்க மாட்டேன், படைப்புகள் எதையுமே படைத்திருக்க மாட்டேன். நீங்கள் இருந்ததினால் தான் இவற்றையெல்லாம் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நபி அவர்களுடைய வார்த்தை அல்ல. இதற்கு ஹதீஸ் குதுசி என்று சொல்லப்படும். அதாவது இறைவன் சொன்ன வார்த்தை. நீங்கள் இல்லை என்றால் இவற்றையெல்லாம் நான் படைக்க மாட்டேன். காரணம், நீங்கள் இல்லை என்றால் படைப்பது எவ்வாறு? ஒரு மூலம் இல்லாமல், ஒரு கரு இல்லாமல், ஒரு வஜூது இல்லாமல் மற்றவைகள் எவ்வாறு தோன்றப் போகின்றன? எவ்வாறு அவைகளை படைக்க முடியும்? எனவேதான் முஹம்மது உங்களுடைய ஒளியில் இருந்துதான் அனைத்தையும் படைத்தேன் என்றால், மண், தண்ணீர், காற்று, நெருப்பு இந்த நான்கும் எதிலிருந்து படைக்கப்பட்டன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியில் இருந்து படைக்கப்பட்டன. அப்படியானால் இந்த நான்கும் இருக்கின்ற ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றனவா, இல்லாத ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றனவா? என்ன முடிவுக்கு வருகிறீர்கள்? இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் படைக்கப்பட்டிருக்கின்றன. இருக்கின்ற ஒன்று என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி. சரி, இப்பொழுது உங்களுடைய சிந்தனையை அதைவிட சற்று உயர்வாக விரித்து பாருங்கள். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகிய இந்த நான்கு பூதங்களும் முஹம்மதுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவை என்றால், அந்த முஹம்மதுடைய ஒளி எங்கிருந்து படைக்கப்பட்டது? இல்லாமையிலிருந்து வந்ததா அல்லது இருக்கின்ற ஒன்றிலிருந்து வந்ததா? இப்பொழுது அந்த கேள்விக்கு விடையை காணுங்கள். இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக முடியாது. உங்களுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறதா? அதுவே இல்லாமல் இருக்கும் பொழுது அதிலிருந்து உண்டாகுவது எப்படி? முஹம்மதுடைய ஒளி எங்கிருந்து உண்டானது? எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து தோன்றியது? சற்று சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி இல்லாமையிலிருந்து வந்ததல்ல, இருக்கின்ற ஒன்றிலிருந்து தான் வந்தது. அது என்ன? முஹம்மதுடைய ஒளியை படைப்பதற்கு முன்னால், முஹம்மதுடைய ஒளி வருவதற்கு முன்னால் எது இருந்தது? மண் இருந்ததா? தண்ணீர் இருந்ததா? காற்று இருந்ததா? நெருப்பு இருந்ததா? நான்கு பூதங்களுமே முஹம்மதுடைய ஒளியில் நின்றும் உண்டானவை என்றால், முஹம்மதுடைய ஒளி தான் இருந்தான். வேறு யாருமே இருக்கவில்லை. வேறு எந்த பொருளுமே இருக்கவில்லை. உலகம் இருந்ததா? உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் இருந்தனவா?
இல்லை, அல்லாஹ் ஒருவனே, அவனே இருந்தான். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை படைக்க போகிறான். எங்கிருந்து படைக்க வேண்டும்? இல்லாமையிலிருந்து படைக்க வேண்டுமா? இருக்கின்ற ஒன்றிலிருந்து படைக்க வேண்டுமா? இருக்கின்ற ஒன்றிலிருந்து தான் படைக்க வேண்டும். அந்த நேரத்தில் இருந்தது என்ன? அல்லாஹ்வுடைய வுஜூதை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறொன்றும் இருக்கவில்லையே. அப்படியானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி அல்லாஹ்வுடைய வுஜூதில் நின்றும் படைக்கப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய ذاتில் நின்றும் படைக்கப்பட்டிருக்கின்றது. அன மின் நூரில்லாஹ் வ குல்லு ஷைஇன் மின் நூரி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன். வ குல்லு ஷைஇன் மின் நூரி, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துவும் என்னுடைய ஒளியில் நின்றும் உள்ளவை. அப்படியானால் உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்கள் அனைத்துக்கும் வுஜூதாக நான் இருக்கிறேன், மூல கருவாக நான் இருக்கிறேன், அடிப்படையாக நான் இருக்கிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வாக்கியத்தை மையமாக வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள்தான் இந்த உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவை அனைத்துக்கும் மூல கருவாக இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய சிந்தனையை சற்று மேலே விரித்து பாருங்கள் என்று சொன்னேன். முஹம்மதுடைய ஒளி எங்கே இருந்து வந்தது? அல்லாஹ்வில் இருந்து வந்தது. அதைத்தான் அன மின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன் என்றார்கள். இதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். இது அரபு வார்த்தை. அதை தமிழிலே ஓரோர் உதாரணத்தோடு விளங்கப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு மாலை, ஒரு தங்க மாலை சொல்லுகிறது அன மினல் தஹப் என்று சொல்லுகிறது. நான் தங்கத்தில் நின்றும் உள்ளவன் என்று ஒரு தங்க மாலை சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்வோம். வீட்டிலே இருக்கின்ற ஒரு தங்க மாலை, அதற்கு பேச முடியாது. நாம் வைத்துக் கொள்வோம் அது பேசுகிறது என்று. எப்படி பேசுகிறது? அன மினல் தஹப், நான் தங்கத்தில் நின்றும் உள்ளவன் என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? சிந்தனை பண்ணி பாருங்கள். மாலை சொல்கிறது நான் தங்கத்தில் நின்றும் உள்ளவன் என்று. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? தங்கம் வேறாக இருக்கிறது, நான் தங்கத்துக்கு வேறான ஒரு மாலை என்பதா அதனுடைய அர்த்தம்? இல்லையே. அப்படி அர்த்தம் இருக்கிறதா? இருந்தால் எனக்கு சொல்லி தாருங்கள். நான் இவ்வாறுதான் விளங்கி வைத்திருக்கிறேன். ஒரு மாலை, தங்க மாலை, அது சொல்கிறது அன மினல் தஹபி, நான் தங்கத்தில் நின்றும் உள்ளவன் என்று சொல்கிறது. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? சிந்தனை பண்ணி பாருங்கள். நான் தங்கத்தினுடைய கோலமாக, தங்கத்தினுடைய ஒரு வடிவமாக இருக்கிறேன். தங்கம் எனக்கு வேறானது அல்ல, தங்கம் தான் மாலையுடைய வடிவத்திலே வந்திருக்கிறது என்பதுதானே அதனுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அன மின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன். அப்படியானால் தங்கத்திலிருந்து மாலை உண்டானது போல, அதாவது தங்கத்திலிருந்து மாலை உண்டானது என்றவுடன் தங்கம் இங்கே இருக்கும், மாலை அங்கே இருக்கும் என்பது அர்த்தம் அல்ல. மாலை நிறைய இருப்பது தங்கம் தான், தங்கம் தான் மாலையுடைய வடிவத்தை பெற்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன் நான் என்றால் அல்லாஹ்வுடைய ஒளியின் வடிவமாகத்தான் நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஒளியின் உருவமாகத்தான் நான் இருக்கிறேன் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வினுடைய வெளிப்பாடு. அப்படியானால் அல்லாஹ்வினுடைய உருவமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவினுடைய வடிவமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா என்ற ஒரு கேள்விதான் இங்கே பிறக்கிறது.
அல்லாஹ் தஆலாவினுடைய வடிவமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா என்ற ஒரு கேள்விதான் இங்கே பிறக்கிறது. அல்லாஹ்வினுடைய உருவமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்றால், நான் இப்பொழுது சொன்ன உதாரணத்தின் மூலமாக நீங்கள் தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். மாலை தங்கத்துக்கு வேறானதாக இல்லை. அதேபோல் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உண்டான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு வேறானவர்களாக இருக்கவே முடியாது என்ற உண்மையை நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் முஹம்மதுடைய உருவத்திலே வந்தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை. தொன்று தொட்டு ரொம்ப காலமாக உருவமற்றவன் என்று மக்கள் மத்தியிலே சொல்லப்பட்டு வந்த காரணத்தினால் மக்கள் எல்லாம் உருவமற்றவன் என்ற நம்பிக்கையிலே வளர்ந்து விட்டார்கள், ஊறிவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவன் உருவம் உள்ளவனும் தான் என்று இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஆரிவீன்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவுலியாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆரிவீன்கள், அவுலியாக்கள், இமாம்கள் சொன்னதை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது? நாம் ஏன் மக்கள் மத்தியிலே போதிக்க கூடாது என்று நான் கேட்கிறேன் சகோதரர்களே. யாராவது ஒரு இமாம் இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கருத்தை எழுதிவிட்டு இந்த கருத்தை மக்கள் மத்தியிலே பேசாதே என்று எழுதியிருந்தால் உண்மையிலே பேசக்கூடாதுதான். எந்த இமாம் எந்த கிதாபிலே பேசக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். தயவு செய்து என்னிடத்திலே காட்டினால் நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் பார்த்த நூல்களிலே கிடையாது. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று முதலாக சொன்னவர் யார்? காத்தான்குடியிலே இருக்கின்ற அப்துல் ரகூப் ஆகிய நானா? இல்லை. தூஸ் நாட்டிலே இருக்கின்ற கஸ்ஸாலியா? இல்லை. புகாராவிலே இருக்கின்ற புகாரியா? இல்லை. யார் சொன்னார்கள்? மக்காவிலே பிறந்து நானிலத்தை நல்வழிப்படுத்துவதற்காக வந்து மதீனாவிலே சமாதியற்றிருக்கின்ற மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்கே வருகிறது? யார் அப்படி எழுதியிருக்கிறார் என்று கூட சிலர் கேட்கலாம். இதை நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தியும் இருக்கிறேன். அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பல கிதாபுகள் இருக்கின்றன. அந்த கிதாபுகளில் ஒன்றுதான் அல் மவ்மூனு பிஹி அலா கைரி அஹ்லிஹி என்ற கிதாப். கஸ்ஸாலி இமாம் இந்த காலத்தில் உள்ளவர்களா? இல்லை. பல 100 வருடங்களுக்கு முன்னாலே உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற தத்துவ ஞானியாக, ஆத்ம ஞானியாக, உலக மக்களால், உலக இமாம்களால், உலகத்து பெரியார்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மேதையாக வாழ்ந்தவர்கள்தான் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் தங்களுடைய கிதாபிலே சொல்லி இருக்கிறார்கள், அல் மவ்மூன் பிஹி அலா கைரி அஹ்லிஹி என்ற கிதாபிலே 4வது, 5வது, 6வது இந்த 3 பக்கங்களிலும் உருவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். உருவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்கிறார்கள், ذاتுல்லாஹி தஆலா, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே, ذاتுல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய ذات, அல்லாஹ் என்பவன் முனஸ்ஸஹுன் அனிஷ் ஷக்லி வஸ்ஸூரா, வடிவத்தை விட்டும் உருவத்தை விட்டும் தூய்மையானவன். எப்படி எழுதுகிறார்கள்? அல்லாஹ் என்பவன் உருவம் இல்லாதவன், வடிவம் இல்லாதவன். நல்லாக எழுதியிருக்கிறார். வலாக்கின், உருவம் இல்லை, வடிவம் இல்லை. ஆனால் என்ற சொல்லை போடுகிற பொழுதே உங்களுக்கு விளங்க வேண்டும் பின்னாலே என்னமோ சொல்ல போகிறார். வலாக்கின், ஆனால் தந்தஹி தாரிஃபாத்துஹு இலல் அப்தி, ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை, உருவமற்றவனை, வடிவமற்றவனை எப்படி அறியலாம் தெரியுமா? பிவாசிததி மிசாலின் மஹ்சூஸின்,
கண்ணினால் பார்க்கப்படக்கூடிய ஒரு உருவத்திலே அவனை பார்க்கலாம், ஒரு வடிவத்திலே அவனை காணலாம். மின் நூரின் ஒன்றோ ஒளியாக காணலாம், அவ் கைரிஹி மினஸ் சுவரில் ஜமீலா, அல்லது இவனுக்கு எது எது அழகான உருவமாக இருக்கின்றதோ அந்த உருவத்தில் தன்னுடைய இறைவனை காணலாம். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள். சகோதரர்களே, சிலர் நினைக்கலாம் எங்களுடைய கற்பனையை சொல்லிவிட்டோம் அல்லது தவறாக சொல்லிவிட்டோம், இப்பொழுது எப்படியாவது சரிப்படுத்த பார்க்கின்றோம் என்று கருதலாம். இல்லை, அவ்வாறு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? சகோதரர்களே, நான் தெரிந்தவற்றை, நான் அறிந்தவற்றை, இமாம்கள் கிதாபிலே எழுதியிருக்கின்றவற்றை சொல்வது தடையா? சொல்வது பிழையா? சொல்வது ரித்தத்தாக்குமா? சொல்பவனை காபிராக்குமா? அப்படியானால் இந்த கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை காபிர் என்றல்லவா சொல்ல வேண்டும், முர்த்தத் என்றல்லவா சொல்ல வேண்டும்? இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னதினால் கஸ்ஸாலி இமாமை முர்த்தத் என்று சொல்வதா? சொன்னால் அவர்களால் எழுதப்பட்ட இன்னும் ஒரு கிதாப் இருக்கிறது, யஹ்யா உலூமுத்தீன். பொதுமக்களுக்கு அதை பற்றி நன்றாக தெரியும். அந்த கிதாப் இலங்கையின் உள்ள அரபு கல்லூரிகளில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அரபு கல்லூரிகளில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அரபு கல்லூரிகளில் எல்லாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட யஹ்யா உலூமுத்தீன் என்ற நூல் போதிக்கப்படுகிறது. அவர்களை எல்லோரும் இமாம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். மேதாவி, பெரும் நாதா, பெரிய ஆரிப், ஞானி என்று அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இமாம் அவர்கள் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள். நான் பொய் சொல்கிறேனா? பொய் சொல்லவில்லை சகோதரர்களே. உலமாக்கள் இந்த கூட்டத்துக்கு வருவார்கள் என்று சொன்னவுடன் நான் மிகவும் சந்தோஷப்பட்டவர்களில் நான் மிக முந்தியவன் என்று நான் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன? நான் இத்தனை வருடமாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்றும் அவனுக்கு உருவம் இல்லை என்றும் நம்ப வேண்டும் என்று போதித்திருக்கின்றேன், சொல்லி இருக்கின்றேன். இப்பொழுது உலமாக்கள் மேடைக்கு வந்தால் நான் சண்டை போட மாட்டேன், தர்க்கம் புரிய மாட்டேன். அவர்களிடத்திலே சகோதர வாஞ்சையோடு பணிவோடு கேட்டுக்கொள்வேன், அன்புக்குரிய உலமாக்களே, தயவு செய்து அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய இந்த நூலை, இந்த கிதாபை பொதுமக்கள் மத்தியிலே சற்று வாசித்து காட்டுங்கள் என்று நான் அவர்களிடத்திலே சொல்லலாம் என்ற எண்ணத்தோடு தான் இங்கு வந்தேன். ஆனால் உலமாக்கள் இங்கு சமூகம் கொடுக்கவில்லை. எனவே நானே உங்கள் மத்தியிலே சொல்கிறேன், யாராவது உங்களிடத்திலே அவர் பேசியது பிழை, அதற்கு பொருள் அவ்வாறு இல்லை, வேறு விதம் தான் அதனுடைய பொருள் என்று சொல்வார்களானால் தயவு செய்து அவர்களுடைய சொல்லை நீங்கள் உடனே பாரம் எடுத்துக் கொள்ளாமல் அவர்களிடத்திலே இந்த கிதாபை காட்டி இது என்ன இருக்கிறது என்று கற்றறிந்தவர்களையும் சேர்த்து வைத்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வருமாறு நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லல்லதி லா சூரத்த லஹு, எப்படியானவன் என்றால் இறைவனுக்கு உருவம் இல்லை அல்லவா? உருவம் இல்லாத அதே இறைவன் தன்னுடைய அடியார்களுடைய பார்வைக்கு ஏதோ ஒரு உருவத்திலே தோற்றுவான், ஏதோ ஒரு வடிவத்திலே வருவான். அந்த வடிவம் ஒன்றோ ஒளியாகவும் இருக்கும், அல்லது காணக்கூடிய இந்த மனிதன் எதை நல்ல வடிவம் என்று கருதி இருக்கின்றானோ, எதை நல்ல உருவம் என்று நினைத்து வைத்திருக்கின்றானோ அந்த உருவத்திலே அவனுடைய இறைவன் காட்சி அளிப்பான் என்று அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். 6வது பக்கத்திலே அது வரதல் இத்னு பி இத்லாகி ذلك, நன்றாக கேளுங்கள், உருவம் உண்டு என்று பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்வதற்கு அனுமதி இருக்கின்றது. அனுமதி தந்தவர் யார் தெரியுமா? فإن رسول الله صلى الله عليه وسلم, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் قال, சொல்லி இருக்கிறார்கள், ரஅய்து ரப்பி ஃபீ அஹ்ஸனி சூரா, அழகிய உருவத்திலே, அழகிய வடிவத்திலே என்னுடைய ரப்பை நான் கண்டேன் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழகிய உருவத்திலே கண்டேன் என்று சொன்னவர் யார்? கஸ்ஸாலி இமாமா? இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சகோதரர்களை நம்புங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு
என்னுடைய பேச்சல்ல, கண்மணி நாயகத்துடைய பேச்சு, நானிலத்தை நல்வழி காட்ட வந்த நபி பெருமானாருடைய பேச்சு. அந்த பேச்சிலே நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது, அந்த பேச்சை பொய் என்று சொல்லக்கூடாது, அந்த பேச்சை பேசியவனை முர்த்தத் என்று சொல்ல முடியாது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முர்த்தத்தா? உருவம் உண்டு என்று சொல்லிவிட்டார்களே, முர்த்தத்தா? இல்லை. நபி பெருமானை முர்த்தத் என்று சொல்வதற்கு யார் முன் வருவார்? நாவு வருமா? அந்த நாவு கலிமாவுக்கு வசப்படுமா? இல்லை. எனவே சகோதரர்களே, முதலிலே இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். قال رأيت ربي في صورتي في أحسن صورة. அழகிய உருவத்திலே, அழகிய வடிவத்திலே என்னுடைய ரப்பை கண்டேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وهذا مما أورد بالأخبار التي وردت في إثبات صورة لله تعالى. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்பதை நிரூபித்து காட்டுவதற்கான ஆதாரங்களில் சரியான ஆதாரமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது என்று எழுதுகிறார்கள் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். قال இன்னும் சொன்னார்கள், இன்னல்லாஹ خلق ஆதம அலா சூரத்திஹி. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உருவத்திலே படைத்தான், தன்னுடைய வடிவத்திலே படைத்தான் என்று சொன்னவர்களும் நபி அவர்கள்தான். அவ்வாறு சொன்னவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அப்படியானால் அங்கே ஒரு இடத்திலே இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லிவிட்டார்கள், இங்கே ஒரு இடத்திலே இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்கிறார்கள். யார்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வலைஸல் முராது பிஹி சூரத்து ஸாத். அது தாத்தினுடைய உருவம் என்பது அர்த்தமல்ல. இது தாத்துலா சூரத்தலஹா. தாத்துக்கு உருவம் கிடையாது. இல்லா மின் ஹைது தஜல்லி. அந்த தாத்து எப்படி வெளியாகின்றதோ, அந்த தாத்து எப்படி தோற்றம் அளிக்கின்றதோ அப்படியான உருவம் அந்த தாத்துக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எப்படி? கமா தஜல்லா ஜிப்ரீலு ஃபீ சூரத்தி திஹ்யத்தில் கல்பி. இதையும் எழுதி காட்டுகிறார்கள். விளங்கப்படுத்துவதற்காக நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள், என்னை தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னவராயிற்றே, இவரை இஸ்லாமானவர் என்று கணிக்கலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால் அதை நீக்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. எப்படி சொல்கிறார்கள் கஸ்ஸாலி இமாம்? கமா தஜல்லா ஜிப்ரீலு ஃபீ சூரத்தி திஹ்யத்தில் கல்பி. திஹ்யத்துல் கல்பி என்று ஒரு சஹாபி உண்மையிலேயே இருந்தார். ரசூலுல்லாஹ் இடத்திலே அடிக்கடி அவர்கள் வருவார்கள், கேள்விகள் கேட்பார்கள், விடைகளை பெற்றுக் கொண்டு மற்ற சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். இப்படியான ஒரு சஹாபி இருந்தார். அவருடைய பெயர் திஹ்யத்துல் கல்பி. ரசூலுல்லாஹ் இடத்திலே ஜிப்ரீல் எப்பொழுது வருவதாயிருந்தாலும் அந்த திஹ்யத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய உருவத்திலேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவது வழக்கம். ரசூலுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய 63 வருட வாழ்க்கையிலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இயற்கையான உருவத்திலே 2 முறைதான் கண்டிருக்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயங்கரமான வலுப்பமான இறக்கையை உடையவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். இப்படியான உருவத்திலே நபி அவர்கள் ஜிப்ரீலை 2 தடவைகள் தான் கண்டிருக்கின்றார்கள். மற்ற நேரங்களிலெல்லாம் ரசூலுல்லாஹ் இடத்திலே வானவர் ஜிப்ரீல் வரும்பொழுது தன்னுடைய இயற்கையான உருவத்தை மாற்றி, இறக்கையுடைய அந்த உருவத்தை மாற்றி திஹ்யத்துல் கல்பி என்று மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபியுடைய மனித உருவத்திலேதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் இடத்திலே வருவார்கள். وفي غيرها من الصور حتى انه رآه مرارا كثيرة او في صورته الحقيقة الا مرة او مرتين. இப்பொழுது சிந்தியுங்கள் சகோதரர்களே, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒளியினால் இறக்கையோடு படைக்கப்பட்டவர்கள். இவர்கள் மனித உருவமெடுத்து ரசூலுல்லாஹ் இடத்திலே வருகிறார்கள் என்றால்
அந்த ஜிப்ரீலை படைத்த இறைவனுக்கு மனித உருவம் எடுத்தோ வேறு உருவம் எடுத்தோ வர முடியாதா என்று கேட்கிறார்கள். அதன் பின்னால் சொல்கிறார்கள், وتمثل جبريل في سورة دحية الكلب. دحية الكلبுடைய உருவத்திலே ஜிப்ரீல் வந்திருக்கிறார். ليس بمعنى أنه انقلب ذات جبريل سورة دحية الكلب. இதனால் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது ஜிப்ரீலுடைய இயற்கையான உருவம் அப்படியே மாறுபட்டு அல்லது அழிந்து அல்லது விகாரப்பட்டுத்தான் தஹியத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய உருவத்திலே வானவர் ஜிப்ரீல் வந்தார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். வானவர் ஜிப்ரீலுடைய இயற்கையான உருவ அமைப்பு, உடல் அமைப்பு எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்க தஹியத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய உருவத்திலே வானவர் ஜிப்ரீல் தோன்றினார். அவருக்கு அந்த சக்தி இருக்குதென்றால் ஜிப்ரீலையே படைத்த வல்லநாயனுக்கு ஏன் அப்படி தோன்ற முடியாது என்று கேட்கின்றார்கள். அதன் பின்னால் சொல்கின்றார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசா நபியை பெற்றார்களே, தகப்பன் இருந்ததா? ஈசா நபிக்கு தகப்பன் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் தாய். அந்த தாயுடைய கெப்பத்திலே தகப்பன் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தரித்தார்கள். எப்படி தரித்தார்கள்? ஒரு நாள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தார்கள். வந்தவர் யார்? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்தார்கள். எப்படி வந்தார்கள் தெரியுமா? சம்பூரண மனிதனுடைய உருவத்திலே மரியத்திடத்திலே வானவர் ஜிப்ரீல் வந்தார் என்று குர்ஆன் கூறுகிறது. இது குர்ஆன் ஆயத்து, ரிசாலிமாவுடைய கருத்தல்ல. இப்பொழுது நான் சொன்னது குர்ஆன் வசனம். குர்ஆன் வசனத்தின்படி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மனித உருவத்திலே வந்தார்கள் என்றால் அவர்களுடைய ஏற்கனவே இருந்த உருவம் அழிந்து மாறுபட்டு விகாரப்பட்டு போய்விட்டதா? இல்லை. அதற்கு எந்த விதமான மாசும் ஏற்படாமல், அதற்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் வானவர் ஜிப்ரீல் மனிதனுடைய உருவத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்தார்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. வைதாலம் யகுன் ذلك, இதை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பிரச்சனைக்கு இதிலே சரியான விடை இருக்கிறது. வைதாலம் யகுன் ذلك இஸ்திஹாலத்தன் ஃபீ ذاتில் மலக்கி வன்கிலாபன் பல் யப்கா ஜிப்ரீல் அலா ஹகீகத்திஹி வ சிபத்திஹி. அதாவது ஒரு மலக் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, அந்த சிருஷ்டியாகிய மலக்கு தன்னுடைய இயற்கையான உருவம், இயற்கையான வடிவம், இயற்கையான அமைப்பு மாறுபடாமல் மனித உருவத்திலே தஹியத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய உருவத்திலும், இன்னும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய உருவத்திலும் வந்ததினால் அவர்களுடைய இது மாறுபடவில்லையே. அதே நேரத்தில் அவர்களுக்கு அவ்வாறு வர முடிந்ததா இல்லையா? முடிந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது فلا يستحيل مثل ذلك في حق الله تعالى, அழகாக சொல்கிறார். அல்லாஹ்வை பொறுத்து இது முடியாத காரியம் அல்ல. فلا يستحيل ذلك مثل ذلك في حق الله تعالى, அல்லாஹ்வை பொறுத்து இது முடியாத காரியம் அல்ல. அவன் மனித உருவத்திலும் தோன்றுவான், வேறு எந்த உருவத்தில் வர அவன் விரும்புகின்றானோ அந்த உருவத்தில் எல்லாம் அவன் தோன்றுவதற்கு அவனுக்கு வல்லமை உண்டு என்று எழுதுகிறார்கள் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதை எழுதிவிட்டு சும்மாவா விட்டிருக்கிறார்கள்? இல்லை. ஃபீ யக்லத்தின் வலா ஃபீ மனாமின், விழிப்பிலே அல்லாஹ்வை காண்பதாயிருந்தாலும் சரியே, கனவிலே அல்லாஹ்வை காண்பதாயிருந்தாலும் சரியே, அவனுக்கு உருவம் உண்டு என்று எழுதுகிறார்கள். விழிப்பிலே காண முடியுமா? முடியும். ஆனால் கண்டவர்கள் நபியுல்லாஹ் மட்டும்தான். மற்ற எவருமே விழிப்பிலே அல்லாஹ்வை கண்டவர்கள் அல்ல.
மற்றவர்கள் கனவிலே கண்டிருக்கின்றார்கள் ஒரு உருவத்திலே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய விழிப்பிலேயே கண்டிருக்கின்றார்கள் இறைவனை ஒரு உருவத்திலே தான் கண்டார்கள். ஃபஹாதா மா யதுல்லு மின் ஜிஹத்தில் ഖബர். ஹதீஸ்கள் இவ்வாறு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன இறைவனுக்கு உருவம் உண்டு என்று அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே போகின்றார்கள். அதை நீளமாக சொல்ல எனக்கு நேரமில்லை. எனவே சகோதரர்களே, இந்த ஃபத்வாவிலே கேட்கப்பட்ட கேள்விகளில், அதாவது நான் சொன்ன 7 விஷயங்கள், பேசிய 7 விஷயங்களை குற்றமாக கண்டிருக்கிறார்கள் ஜம்இய்யத்துல் உலமா சபையினர். அதிலே முதலாவது குற்றம் என்ன? முதலாவது குற்றச்சாட்டு என்னவென்றால், இதோ நான் வாசிக்கின்றேன் கேளுங்கள். குர்ஆனுடைய ஆதாரங்களில் இருந்தும் திருநபி அவர்களது பொன்மொழியின் தத்துவங்களில் இருந்தும் சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானிட உருவத்தில் தோன்றிய ஒரு சக்தி. இதுதான் முதலாவது குற்றச்சாட்டு. நான் இவ்வாறு பேசியது உண்மை. மார்க்கெட் சதுக்கத்திலே பேசுகின்ற பொழுது குர்ஆனுடைய ஆதாரங்களில் இருந்தும் திருநபி அவர்களது பொன்மொழியின் தத்துவங்களில் இருந்தும் சொல்லுகிறேன், பெருமானார் அவர்கள் மானிட உருவத்தில் தோன்றிய ஒரு சக்தி. இதை நான் பேசியிருக்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உருவத்திலே தோன்றிய ஒரு சக்தி என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மனித உருவத்திலே வந்தவர் யார்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது யாருடைய உருவம்? ஹக் தஆலாவுடைய உருவம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிவந்தார்கள். இது முதலாவது குற்றச்சாட்டு. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் வந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ஒளி வேறு, நாயகத்துடைய ஒளி வேறா? இல்லையே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவத்தில் வந்தவன் அவனே. மாலையினுடைய வடிவத்தில் வந்தது தங்கம் தான். தங்கம் அல்லாத ஒன்று மாலையுடைய வடிவத்திலே வரவில்லை. மாலையாக வந்தது தங்கம் தான். அதேபோல் முஹம்மதாக வந்தது அந்த அல்லாஹ் தான் என்பதை அழகாக கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இங்கே முதலாவது குற்றச்சாட்டாக இதைத்தான் எழுதியிருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பூரணமான விளக்கத்தை சொல்வதாயிருந்தால் சுமார் ஒரு 3 நாள் இந்த இடத்திலோ அல்லது காத்தான்குடியின் எந்த இடத்திலோ நீங்கள் தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஹதீஸ் மஜ்லிஸை அமைத்தால் இதற்கு நான் இன்னும் பூரணமாக பல நூல்களில் இருந்தும் ஆதாரங்களை திரட்டி உங்கள் மத்தியிலே சமர்ப்பிப்பேன் சகோதரர்களே. இப்பொழுது ஒன்றை மட்டும் நான் சொன்னேன். அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி காட்டிய இந்த கிதாபின் 4ஆம், 5ஆம், 6ஆம் பக்கத்தில் உள்ள செய்தியை மட்டும் சொல்லி இருக்கிறேன். இதேபோல் அல்லாஹ்தான் முஹம்மதுடைய உருவத்திலே தோன்றினான் என்ற செய்தியை உலமாக்கள் பத்வா கொடுப்பதற்கு ஆதாரமாக எடுத்த கிதாபுகளில் ஒன்றான அத்-துஹ்பத்துல் முர்சலா என்ற கிதாபிலே அது இதோ இருக்கிறது. அதிலும் அதை எழுதி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்தான் முஹம்மதுடைய உருவத்திலே தோன்றினான், வந்தான், வெளியானான் என்று தெளிவாக எழுதி காட்டியிருக்கிறார்கள். அதையும் எடுத்து வாசித்து சொன்னால் நேரம் நீண்டுவிடும். தேவையானவர்கள் இதோ என்னிடத்திலே கிதாப் இருக்கிறது, நான் பார்வைக்கு தருவேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இரண்டாவது குற்றச்சாட்டை பாருங்கள். ஹிரா குகையினுள்ளே ஒருவர் கையை நெற்றியிலே ஊன்றிய வண்ணம் படுத்துக் கொண்டிருக்கிறார். யாரது என்று ஜிப்ரீல் பார்க்கிறார். ஜிப்ரீலிடம் செய்தியை சொல்லி அனுப்பிய இறைவன் தான் அங்கு படுத்துக் கொண்டிருக்கின்றான். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு வஹி கொண்டு வரக்கூடிய ஒருவர், ஒரு மலக். மனித உருவத்திலே அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறேன். அவர் ஹிரா குகையிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியானத்திலே இருக்கின்ற நேரத்தில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மக்காவுக்கு போய் ஹிரா குகையை பார்த்த சகோதரர்களுக்கு நன்றாக தெரியும்.
அந்த குகையை இறைவன் எவ்வாறு அமைத்திருக்கிறான் என்றால், ஒரு மனிதன் சாதாரணமாக காலை நீட்டி தன்னுடைய கையை நெற்றியிலே கன்னத்திலே குத்திக் கொண்டு படுக்கக்கூடிய அளவுக்குத்தான் அங்கே விசாலம் இருக்கிறது, இடம் இருக்கிறது. 4-5 பேர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இடம் இல்லை. அது ஒரு மலை, அதிலே ஒரு குகைதான். ஹிரா குகை என்பது ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமினாவுடைய மகனார், அப்துல்லாவுடைய மகனார் முஹம்மத் நபி அவர்கள்தான் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார். வானவர் எங்கிருந்து வருகிறார்? ஹக்குடைய சமூகத்திலே இருந்து வருகிறார், அல்லாஹ்வுடைய சமூகத்திலே இருந்து வருகிறார். அவரும் ஒளியினால் படைக்கப்பட்டவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒளியினால் தான் படைக்கப்பட்டவர். அதில் சந்தேகமே கிடையாது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கே வந்து பார்த்த பொழுது முஹம்மதை காணவில்லை, அல்லாஹ்வை கண்டார்கள். இது அப்துர் ரவூஃபுடைய கற்பனையா? இல்லை. இது யாருடைய விளக்கம் என்றால், இது யார்? அஸ்ராருல் இலாஹிய்யா ஃபீ தவ்தீஹில் மசாயிலில் ஜப்ரலிய்யா என்ற நூலில் 19வது பக்கத்திலே இந்த சரித்திரத்தை எழுதி காட்டுகிறார்கள். என்னுடைய கற்பனை அல்ல. உண்மையிலே அது குற்றமாக இருந்தால் அந்த குற்றத்துக்குரியவர் அல்லாமா அப்துல் கனி அந்நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான். உருவம் உண்டு என்று சொன்னது குற்றமாக இருந்தால் அந்த குற்றத்துக்குரியவர் முஹம்மது நபிதான், அந்த குற்றத்துக்குரியவர் அல்லாமா கஸாலி தான். இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருப்பது குற்றமான காரியமாயிருந்தால் இதற்கு அந்த குற்றத்துக்கு பொறுப்பானவர் அப்துல் கனி அந்நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல் அஸ்ராருல் இலாஹிய்யா ஃபீ தவ்தீஹில் மசாயிலில் ஜப்ரலிய்யா என்ற கிதாபிலே 19வது பக்கத்திலே இந்த செய்தியை எழுதி காட்டுகிறார்கள். அப்படியானால் யார் குற்றவாளி? நான் அரபு படித்திருக்கிறேன். அதனால் இமாம்களால் எழுதப்பட்ட கிதாபுகளில் அரபியில் உள்ள செய்தியை தமிழிலே மொழிபெயர்த்து தருகிறேன். தமிழிலே மொழிபெயர்த்து தருவதுதான் என்னுடைய பொறுப்பே தவிர கருத்து என்னுடையதல்ல சகோதரர்களே. ஆகையினால் என்னை குற்றவாளி என்று யாருமே பிடிக்க முடியாது. கிதாபுகளிலே அதுவும் யாரும் சொன்னால் நான் எடுத்து பேச மாட்டேன். இமாம்களாக இருக்க வேண்டும், அறிஞர்களாக இருக்க வேண்டும், பெரிய மனிதர்கள் என்று மற்றவர்களால் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானவர்களுடைய பேச்சை நாம் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்துல் கனி அந்நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனபி மذஹபு முஃப்திகளிலே ஒரு முஃப்தியாக இருந்திருக்கின்றார்கள். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் அப்துல் கனி அந்நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஹனபி இமாம் அவர்களுடைய மذஹபை பின்பற்றி அவர்களுடைய கொள்கையிலே அவர்களுடைய போக்கிலே வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா அப்துல் கனி நாபலசி சொல்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குகையடியே வந்து உள்ளே பார்க்கின்றார்கள். உண்மையில் உறங்கியது படுத்தது நபிகள் தான், அதில் சந்தேகமே இல்லை. அவருக்கு எவ்வாறு தென்பட்டது என்றால், வானவர் ஜிப்ரீலுக்கு எவ்வாறு தெரிந்தது என்றால் அல்லாஹ்வாகத்தான் தெரிந்தது. உடனே திரும்பி போகிறார், அல்லாஹ்வை சந்திக்கிறார். இறைவா, முஹம்மதிடத்திலே என்னை அனுப்பி வைத்தாய், அங்கே போனேன், நீதானே அங்கேயும் இருக்கிறாய், திரும்பி போ என்றான். திரும்பி வந்தார்கள். ஜிப்ரீல் இக்ரா, ஓதுவீராக என்று சொன்னார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன பிகாரிஇன், நான் ஓதுவதற்கு தயாராக இல்லை என்றார்கள். உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களை, படுத்திருந்தவர்களை 2 கையினாலும் தூக்கி எடுத்து தன்னுடைய மார்போடு சேர்த்து அனைத்து ஆலிங்கனம் செய்தார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆலிங்கனம் செய்துவிட்டு முத்தமிட்டு விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஓதுவீராக என்று சொன்னார்கள் 2வது முறையாக. அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன பிகாரிஇன், நான் ஓதுவதற்கு ஆயத்தமாக இல்லை என்றார்கள். உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
இரண்டாவது முறையாகவும் நபி அவர்களை தூக்கி நெஞ்சோடு சேர்த்து கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்து விட்டார்கள். இறைவா, முஹம்மதிடத்திலே என்னை அனுப்பி வைத்தாய், அங்கே போனேன், நீதானே அங்கேயும் இருக்கிறாய், திரும்பி போ என்றான். திரும்பி வந்தார்கள். ஜிப்ரீல் இக்ரா, ஓதுவீராக என்று சொன்னார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன பிகாரிஇன், நான் ஓதுவதற்கு தயாராக இல்லை என்றார்கள். உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களை, படுத்திருந்தவர்களை இரண்டு கையினாலும் தூக்கி எடுத்து தன்னுடைய மார்போடு சேர்த்து அனைத்து ஆலிங்கனம் செய்தார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆலிங்கனம் செய்துவிட்டு முத்தமிட்டு விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஓதுவீராக என்று சொன்னார்கள் இரண்டாவது முறையாக. அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன பிகாரிஇன், நான் ஓதுவதற்கு ஆயத்தமாக இல்லை என்றார்கள். உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டாவது முறையாகவும் நபி அவர்களை தூக்கி நெஞ்சோடு சேர்த்து கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்து விட்டார்கள். மூன்றாவது முறையாக சொல்கிறார்கள், இக்ரா, ஓதுவீராக என்றார்கள். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே விதமாக பதில் சொல்கிறார்கள், மா அன பிகாரிஇன், நான் ஓதுவதற்கு தயாராக இல்லை என்றார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூன்றாவது முறையாகவும் நபி அவர்களை தூக்கி தனது நெஞ்சோடு அணைத்து ஆலிங்கனம் செய்து விட்டார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், ஓதுவீராக. உடனே நபி அவர்கள் தொடர்ந்து ஓதுகிறார்கள். சிந்தியுங்கள், உங்களுடைய சிந்தனையை விரித்து பாருங்கள். நபி அவர்களிலும் அங்கே வந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலும் பதவியிலே, அந்தஸ்திலே, சக்தியிலே கூடியவர்கள் யார்? நபி அவர்களா, வானவர் ஜிப்ரீலா? யார் சக்தி மிக்கவர்? யார் சிறப்பு மிக்கவர்? யார் மேலானவர்? ஜிப்ரீல் என்று சொல்ல முடியுமா? இல்லை. நபி இல்லை என்றால் ஜிப்ரீல் இல்லை. நபியின் ஒளியிலிருந்துதான் ஜிப்ரீல் படைக்கப்பட்டார். ஜிப்ரீல் நபியுடைய வேலைக்காரனே தவிர நபி ஜிப்ரீலுடைய வேலைக்காரன் அல்ல. ஜிப்ரீல் காதிமுஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேலைக்காரன். வேலைக்காரன் எஜமானை விட பெரியவனாக முடியுமா? இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்ட ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்வை விட மேலானவராக முடியுமா? முடியாது. எந்த வகையிலும் நாயகத்தை விட வானவர் ஜிப்ரீல் சிறந்தவராக முடியாது என்பது உறுதி, நிச்சயமான செய்தி. அப்படி இருந்தும் வானவர் ஜிப்ரீல் நபி அவர்களை நெஞ்சோடு கட்டி அணைத்தார்களே 3 தடவை. ஏன்? சிந்தனை பண்ணி பாருங்கள். சிலர் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி என்றால், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களை கட்டி அணைத்ததின் மூலம் தன்னுடைய பவரை, தன்னுடைய சக்தியை, தன்னுடைய வல்லமையை நபி அவர்களுக்கு கொடுத்தார், நபி அவர்களுக்கு பாய்ச்சினார். அதனால் நபி அவர்கள் வலிமை பெற்றார்கள், வல்லமையை பெற்றார்கள், ஓதினார்கள் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இது விளக்கம் சரியானதா சகோதரர்களே? உங்களுடைய அறிவுக்கு படுகின்றதா? அறிவு ஏற்றுக்கொள்கின்றதா? வானவர் ஜிப்ரீல் எல்லா வகையிலும் நபியை விட குறைந்தவர், அந்தஸ்திலே குறைந்தவர். அந்தஸ்திலே குறைந்த ஒருவர் அந்தஸ்திலே கூடிய ஒருவருக்கு சக்தியை பாய்ச்ச முடியுமா? வல்லமையை கொடுக்க முடியுமா? தன்னுடைய பிரகாசத்தை வழங்க முடியுமா? முடியாது. நாயகம் தான் இந்த ஜிப்ரீலுக்கு வல்லமையை வழங்க வேண்டும், சக்தியை கொடுக்க வேண்டும், சிறப்பை கொடுக்க வேண்டும். காரணம், வானவர் ஜிப்ரீலை விட நாயகம் தான் மேலானவர். அப்படியானால் இங்கே நடந்த சமாச்சாரம் என்ன? வானவர் ஜிப்ரீல் தன்னுடைய சக்தியை நபிக்கு பாய்ச்சினார்களா? நபி அவர்கள் தங்களுடைய சக்தியை வானவருக்கு பாய்ச்சினார்களா? எது உண்மை? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
இறைவனாக கண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இறைவனுடைய உருவத்திலே கண்ட நபி அவர்களுடைய உருவத்திலே இறைவனை கண்ட வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகிழ்ச்சி மேலிட்டார். சந்தோஷம் பொங்கிய காரணத்தினால், அன்பு மேலிட்ட காரணத்தினால், குழந்தையின் மீது அன்பு ஏற்படுகின்ற பொழுது கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்கின்றோமே, அதேபோல் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனாக கண்ட பொழுது ஆசை ஏற்பட்டது. இறைவனுடைய வெளிப்பாடு இப்படியா, இறைவனுடைய தன்மை இப்படியா என்று வியந்தவர்களாக, ஆச்சரியப்பட்டவர்களாக, அன்பு கூடியதின் காரணத்தினால் நபி அவர்களை கட்டி ஆலிங்கனம் செய்தார்கள் என்று இவ்வளவு விளக்கத்தையும் அதற்கு எழுதியிருக்கின்றார்கள் அல்லாமா அப்துல் கனி அந்நாபலசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல் அஸ்ராருல் இலாஹியா ஃபீ தௌதீஹில் மசாயிலில் ஜப்ரலியா என்ற நூலின் 19வது பக்கத்திலே எழுதியிருக்கிறார்கள். அதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் சொல்லி இருக்கிறேனே தவிர அது என்னுடைய கற்பனை அல்ல, என்னுடைய கட்டுக்கதை அல்ல, நான் தவறாக விளங்கி போதித்ததே அல்ல. எனவே இது தவறென்றிருந்தால் இந்த கருத்தை சொன்ன அப்துல் கனியின் நாபலசி அவர்கள் அல்லவா முர்த்தத்தாகி இருக்க வேண்டும். அவர்களை ஒரு இமாம் என்று, ஒரு மேதை என்று, ஒரு ஞானி என்று மற்ற இமாம்கள் எல்லாம் புகழ்ந்து பேசுகிறார்களே, அப்படியானால் அவர்கள் யார்? தத்துவத்தை சொன்னவர்களே தவிர தத்துவத்துக்கு மாறாக, குர்ஆன் ஹதீஸுக்கு மாறாக பேசியவர்களே அல்லர் என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. இதுதான் இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது குற்றச்சாட்டை பாருங்கள் சகோதரர்களே. முஹம்மது மனித உருவத்தில் தோன்றிய இறைவன் என்று நாம் சொல்கிறோம். முஹம்மது மனித உருவத்தில் தோன்றிய இறைவன் என்று நாம் சொல்கிறோம். இது ஷரியத்துக்கு விரோதமான கருத்து என்று நாம் சொல்ல முடியாது. நீங்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு. இவ்வளவும் தான் என்னுடைய பேச்சிலே மூன்றாவது குற்றச்சாட்டாக இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதற்கு விளக்கம் வேண்டுமா? விளக்கம் தேவையில்லையே உங்களுக்கு. காரணம், மூன்றாவது குற்றச்சாட்டாக எழுதியிருப்பது என்ன? முஹம்மது மனித உருவத்தில் தோன்றிய இறைவன் என்று நாம் சொல்கிறோம். முஹம்மதுடைய உருவத்திலே வந்தவன் யார்? அல்லாஹ் தானே. அதை நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன். ஆகையினால் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்லி இருக்கிறார். நாலாவது குற்றச்சாட்டாக எழுதியிருக்கிறார்கள், மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவத்திலே இறைவன் தோன்றினான். அதைத்தான் திருப்பியும் எழுதியிருக்கிறார்கள். மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவத்திலே இறைவன் தோன்றினான். முதல் எழுதியதைத்தானே அடுத்தும் எழுதியிருக்கிறார்கள். ஏழாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றுதான். ஒரு விஷயத்தை ஏழாக பிரித்து எழுதியிருக்கிறார்கள். சரி, அவர்கள் எழுதியிருக்கிறதன் படி நான் விளக்கம் சொல்கிறேன். இறைவன் உலகத்திலே வருவதாயிருந்தால் எப்படி வர முடியும்? ஏதாவது ஓர் உருவத்திலேதான் வர முடியும். எனவே இறைவனுக்கு உருவம் இருக்கிறதென்ற கொள்கையும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அவனுக்கு உருவம் இல்லை என்ற கொள்கையும் இருக்க வேண்டும். இரண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் உண்மையான விசுவாசியாக நாம் வாழ முடியும். இதிலிருந்து நீங்கள் விளங்க வேண்டிய கருத்து என்னவெனில், இறைவனுக்கு ஆதியில் உருவம் இல்லை. முதலாக படைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒளியை. அது முதல் அவனுக்கு உருவம் வந்துவிட்டது. இதற்கு இப்ராஹிம் மௌலவி அவருடைய பேச்சிலேயே விளக்கம் இருக்கிறது. இறைவன் என்றால், அல்லாஹ் என்றால் நீங்கள் நம்ப வேண்டும், எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிதாபுகளிலே எழுதி தள்ளி இருக்கிறார்கள். இறைவனுக்கு இரண்டு நிலை, அதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் போதும். ஒரு நிலைக்கு அரபியிலே பெயர் சொல்வார்கள் தன்ஜீஹுடைய நிலை. இரண்டாவது நிலைக்கு சொல்வார்கள் தஸ்பீஹுடைய நிலை.
இப்படி இரண்டு நிலை. தன்சியுடைய நிலை என்றால் சுருக்கமாக நான் தருகிறேன், நேரம் நீண்டு விட்டது. அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியையும் மற்றுமுள்ள எந்த ஒரு படைப்பையும் படைப்பதற்கு முன்னால் அவன் மட்டும் இருந்தானே. எங்கிருந்தான், எப்படி இருந்தான், அது யாராலும் சொல்ல முடியாது. தான் தனித்திருந்தானே, அந்த நிலைக்கு பெயர் தன்சியுடைய நிலை. அந்த நேரத்தில் உருவமில்லை, கட்டுப்பாடில்லை, எல்லை இல்லை, வடிவமில்லை, எதுவுமே இல்லை. யாராலும் அது எப்படி என்று கண்டுகொள்ளவும் முடியாது. அப்படியான ஒரு நிலை கடவுள். எங்களுடைய அக்கல், எங்களுடைய பகுத்தறிவு அனைத்தையும் கடந்தவர். எப்பொழுது நபி அவர்களுடைய தோற்றத்திலே வெளியானானோ அன்றிலிருந்து அவனுக்கு தஸ்பீஹுடைய நிலை என்று சொல்லப்படும். இதுவும் என்னுடைய கருத்தல்ல, கிதாபுகளிலே தனித்தனி பாடம் போட்டு எழுதியிருக்கிறார்கள். ஃபுதுஹாத்துல் மக்கியாவிலே எழுதியிருக்கிறார்கள், ஃபுசூசுல் ஹிகம் என்ற நூலிலே எழுதியிருக்கிறார்கள், இன்சான் காமில் என்ற நூலிலே எழுதியிருக்கிறார்கள். தனித்தனி பாடம் போட்டு எழுதியிருக்கிறார்கள். ஆகையினால் இங்கே தன்சீஹுடைய நிலையில் அவன் உருவம் அற்றவனாகவும், தஸ்பீஹுடைய நிலையிலே உருவம் உற்றவனாகவும் உருவம் உள்ளவனாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். எனவே இரண்டு நிலைகளையும் ஒரு மனிதன் நம்புகிற பொழுதுதான் அவன் அல்லாஹ்வை நம்பியவன் ஆவான். தன்சீஹுடைய நிலையையும் நம்ப வேண்டும், தஸ்பீஹுடைய நிலையையும் நம்ப வேண்டும். இரண்டு நிலையில் ஒன்றை மட்டும் நம்பி உருவம் அற்றவன் என்று சொல்லிவிட்டால் அவன் விசுவாசியாக முடியாது. அல்லது அடுத்த பகுதியை மட்டும் நம்பி உருவம் உள்ளவன் என்றும் மட்டும் நம்பினாலும் விசுவாசியாக முடியாது. ஆகையினால் தான் உருவமுற்றவனும் உருவமற்றவனும் உருவம் உள்ளவனும் உருவம் இல்லாதவனும் தன்சீஹுடைய நிலை உள்ளவனும் தஸ்பீஹுடைய நிலை உள்ளவனும் ஆகிய இரண்டு நிலை, லாஹிரானவனும் பாத்தினானவனும், வெளியாகி இருப்பவனும் உருவத்திலே உள்ளாகி இருப்பவனும் உருவம் தெரியாமல் இருப்பவனும், இப்படி இரண்டு நிலைகளையும் ஒரு விசுவாசி நிச்சயமாக நம்ப வேண்டும். இல்லாது போனால் ஈமானுடைய ஒரு பகுதியை மட்டும் நம்பியவராவாரே தவிர ஈமானுடைய இரண்டு பகுதிகளையும் அவர் நம்பியவராகவே முடியாது. எனவே சகோதரர்களே, இதுக்கும் மேலதிகமான விளக்கம் உங்களுக்கு தேவையே இல்லை. அடுத்தபடியாக எழுதியிருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு, ஐந்தாவது, இறைவன் ஒவ்வொரு பொருளையும் சிருஷ்டித்தான் என்றால் ஒவ்வொரு பொருளுடைய தோற்றத்திலும் அவன்தான் தோன்றியவனாக இருக்கிறான். இறைவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான் என்றால் அவன்தான் ஒவ்வொரு பொருளாயும் தோன்றியவனாக இருக்கிறான். இதுதான் நான் சொன்ன கருத்து. சொன்னவாறே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதை இறைவன் படைத்தான் என்றால் என்ன, அதை இப்ராஹிம் மௌலவி அவர்கள் ஓரளவு விளக்கம் கொடுத்தார்கள். படைத்தான் என்றால் தச்சன் கதிரையை படைத்தது போல் படைத்தான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. குயவன் சட்டியை படைத்தது போல் படைத்தான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நெசவாளி ஒரு சாரனை படைத்தது போல் படைத்தான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு நினைத்தால் என்ன தவறு ஏற்படுகிறது தெரியுமா? ஒரு தச்சன் கதிரையை படைத்தது போல் அல்லாஹ் என்பவன் சிருஷ்டிகளை படைத்தான் என்று கருத்து வைத்தால் அதனால் ஏற்படுகின்ற பிழை என்ன? தத்துவம் உடைந்து விடுகிறது. அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிவத்துக்களில் ஒன்று என்ன தெரியுமா? காயிமும் பினப்சிஹி, தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டே நிலை பெற்றவன். அவனுக்கு மட்டும்தான் இந்த தன்மையை தவிர வேறு யாருக்குமே இல்லை. தச்சன் கதிரையை படைத்தது போல் அல்லாஹ் படைப்புகளை படைத்தான் என்றால் தச்சன் கதிரையை படைத்துவிட்டு எங்கோ இருப்பான். மாத்திரையிலே ஒரு தச்சனிடத்திலே அவன் செய்த கதிரையை நாம் காத்தாங்குடிக்கு வாங்கி வந்தால் கதிரை காத்தாங்குடியிலே இருக்கிறது. அதை படைத்த தச்சன் மாத்திரையிலே இருக்கிறான். அவனுக்கும் கதிரைக்கும் இடையிலே ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லை. இதேபோல் அல்லாஹ் மனிதர்களை படைத்தான் என்றாலும் அல்லாஹ் படைப்புகளை படைத்தான் என்றாலும் தச்சனை போல் இவற்றையெல்லாம் படைத்து வைத்துவிட்டு தச்சன் எங்கோ இருப்பது போல், கதிரை எங்கோ கிடப்பது போல், படைப்புகள் எங்கோ கிடக்க
படைத்த இறைவன் எங்கோ இருக்கிறான் என்றால் இறைவனுக்கும் இந்த படைப்புக்கும் இடையிலே தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதே நேரத்தில் இந்த படைப்புகள் தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்று நிற்பவைகளா என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றிருப்பது அவனுடைய தாத்தை தவிர, அந்த அல்லாவை தவிர வேறு யாருமே கிடையாது. இவை அனைத்தும் அவனை கொண்டுதான் நின்று கொண்டிருக்கின்றன, பிரியாமல் நின்று கொண்டிருக்கின்றன. ஒரு துணியிலே எவ்வாறு பஞ்சு இருக்கின்றதோ, பிரியாமல் இருக்கின்றதோ, அதே போன்று ஒவ்வொரு படைப்பிலும் இறைவன் இருக்கின்றான். அந்த படைப்பை விட்டும் பிரியாமல் இருக்கின்றான். படைப்பாகவே இருக்கின்றான், படைப்பாகவே வெளியாகி இருக்கின்றான். ஆகையினால் அல்லாஹ் படைத்தான் என்றால் தச்சன் கதிரையை படைத்தது போலல்ல, அவன் தான் பிரபஞ்சமாக வெளியாகி இருக்கிறான், ஆழமாக தோன்றி இருக்கிறான், ஆழமாக தஜல்லியாகி இருக்கிறான். இதுதான் அவனுடைய பொருள். சிறு சிறு விஷயங்கள், மிக விளக்கம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அல்ல, சிறு சிறு விஷயங்கள், சிறு பிள்ளைகளுக்கு கூட விளங்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கருத்தை செலுத்தி பார்த்தால் உங்களுக்கே இது புரியக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் உலமாக்களுக்கு புரியாத புதிராக இது ஆகிவிட்டது. 6வது விஷயமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்ன தெரியுமா? இறைவன் மக்களை பிடித்து அவன் பக்கம் திருப்புவதற்காக ஒரு வேஷம் போட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஓர் உருவத்திலே தோன்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதைத்தான் திருப்பியும் எழுதியிருக்கிறார். ஒரு உருவத்திலே தோன்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏற்பட்டதுதானே, தோன்றினான் தானே. அதை திரும்பவும் எழுத வேண்டுமா? திரும்பவும் தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? உருவமாக வந்தவன் அவனே என்பது ஒரு குற்றச்சாட்டென்றால் அதிலேயே எல்லாம் அடங்கி விடுகிறது. இவர்கள் எழுதியிருக்கிறார். எனவே அவன் முஹம்மதுடைய உருவத்திலே தோன்றினான். இது 6வது குற்றச்சாட்டு. இதுவும் உருவத்தை பற்றியதுதான். அதையும் விடுகிறேன். விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு தெரியவில்லை. உருவம் இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், உருவத்திலே முஹம்மது தோன்றினார்கள் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். எப்படி அதை மறுக்க முடியும்? 7வது குற்றச்சாட்டு விளக்கமாக இருக்கிறது. அதாவது நான் பேசிய அதே வார்த்தையை அப்படியே எழுதியிருக்கிறார்கள். இதுதான் 7வது குற்றச்சாட்டு. இதையும் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். எங்கே இருக்கிறான் இறைவன்? மதராசிலா இருக்கிறான், யமன் தேசத்திலா இருக்கிறான், மக்காவிலா இருக்கிறான். குறிப்பிட்ட எந்த இடமும் இறைவனுக்கு கிடையாது. எங்கும் இருக்கிறான். எங்கும் இருக்கின்றான் என்றால் சிலர் நினைக்கலாம் மலத்திலும் இருக்கிறானா, சலத்திலும் இருக்கிறானா என்று. பூனச்சுமுனையிலே மீலாத் விழாவிலே பேசிக் கொண்டிருந்த போது என்னிடத்திலே இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் ஒரு நண்பர். நான் பதில் சொன்னேன், மலத்தில் என்ன, சலத்தில் என்ன? பீர் முகமது ஒலியுல்லா சொல்கிறார்கள், பன்றியின் பாலிலும் இறைவன் இருக்கிறான், நாயின் பாலிலும் இறைவன் இருக்கிறான் என்று. இவ்வளவையும் அப்படியே போட்டிருக்கிறார்கள். இது நான் பேசிய பேச்சுதான். நான் பேசியிருக்கிறேன். இறைவன் எங்கே இருக்கிறான்? மெட்ராஸிலா இருக்கிறான், யமனிலா இருக்கிறான், பாகிஸ்தானிலா இருக்கிறான். எங்கே இருக்கின்றான் இறைவன்? எங்கும் இருக்கின்றான், எல்லாமாய் இருக்கின்றான், எங்கும் நிறைந்த ஏகனாய் இருக்கின்றான். எங்கும் நிறைந்தவன் என்பதை அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்வீர்கள். எங்கும் நிறைந்தவன் அவன் என்றால் நீங்கள் இருப்பதற்கு நான் இருப்பதற்கு இடம் எங்கே? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். எங்கும் நிறைந்தவன் இறைவன் என்றால் மற்றவைகள் இருப்பதற்கு இடம் எங்கே? இடம் இருக்கக்கூடாது. எங்கும் அவன் அல்லவா நிறைந்திருக்க வேண்டும். மற்றவைகள் இருப்பது எப்படி சகோதரர்களே? சரி, இதை நான் சொல்லிவிட்டு சொல்லி இருக்கிறேன். என்னிடத்திலே ஒரு கேள்வி வந்திருக்கிறது பூனச்சுமுனையிலே பேசும் பொழுது. உங்களுடைய கருத்துப்படி எல்லாம் அவனே என்றால், எல்லாம் அவனுடைய வெளிப்பாடே என்றால், எல்லாமாய் அவன் தான் தோன்றி இருக்கிறான், வெளியாகி இருக்கிறான் என்றால், மலத்திலும் இறைவன் இருக்கிறானா, சலத்திலும் இறைவன் இருக்கிறானா என்ற ஒரு கேள்வி அந்த நேரத்தில் எனக்கு வந்தது.
கேட்ட நண்பர் யார் என்று எனக்கு தெரியாது. சுமார் 4-5 வருடங்களுக்கு முன்னால் பூனச்சுமையிலே நடந்த மீலாத் விழாவிலே இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நான் விடை சொல்லும் பொழுது இப்படி சொல்லி இருக்கிறேன். அதாவது மலத்தில் என்ன தலத்தில் என்ன? பீர் முகமது ஒலியுல்லாஹ் சொல்கிறார்கள், பன்றியின் பாலிலும் இறைவன் இருக்கிறான், நாயின் பாலிலும் இறைவன் இருக்கிறான் என்று பதில் சொல்லி இருக்கிறேன். இது பீர் முகமது அவர்கள் சொன்னதல்லவா? பன்றியின் பாலிலும் நாயின் பாலிலும் இறைவன் இருக்கிறான் என்று பீர் முகமது அப்பா சொன்னது. விட்டு விடுவோம். அவர் பீர் முகமது, இந்தியாவில் உள்ளவர், ஏதோ ஒரு மஸ்தானாக இருக்கலாம், தப்பித்தவரை சொல்லி இருக்கலாம். விட்டு விடுவோம், அவர்களுடைய பேச்சை விட்டு விடுவோம். நீங்கள் உலமாக்கள் ஃபத்வாவு கொடுப்பதற்கு ஆதாரமாக எடுத்த கிதாபுகளில் ஒன்றான தௌபத்துல் முர்சலா என்ற கிதாபிலே மலமாகவும் சலமாகவும் இறைவன் வழியாகி இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறார்களே, அதற்கு என்ன சொல்வது சகோதரர்களே? தௌபத்துல் முர்சலாவிலே கடைசியிலே எழுதியிருக்கின்றார்கள், எல்லாம் அல்லாஹ்தான் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கிதாபை வைத்து நாங்கள் பிரசங்கித்த நேரத்தில் உலமாக்களில் சிலர் சொன்னார்களாம், தௌபத்துல் முர்சலா என்ற கிதாபு அவர் வைத்து சொல்லக்கூடிய கிதாப் அல்ல, அது வேறொரு கிதாப். சகோதரர்களே, இந்த பகிரங்க மேடையிலேயே நான் கேட்கிறேன், தௌபத்துல் முர்சலா என்ற பெயரில் ஒரு கிதாபு தான் இருக்கிறது, 2 அல்ல. அப்படி இருந்தால், இது வல்லாத கிதாபு என்று இருந்தால் அந்த கிதாபை தயவு செய்து உலமாக்கள் இந்த சபையிலே சமர்ப்பிக்கலாம், அல்லது எங்காவது மேடை போட்டு அந்த மேடையிலே இவர் சொல்லக்கூடிய தௌபத்துல் முர்சலா அல்ல, நாங்கள் ஃபத்வாவுக்கு எடுத்த தௌபத்துல் முர்சலா என்ற நூல் அது வேறு என்று விளங்கப்படுத்தலாம். பார்ப்போம். விளங்கப்படுத்த முடியாது. தௌபத்துல் முர்சலா அவர்கள் எதை ஆதாரத்துக்கு எடுத்தார்களோ அதே கிதாபு தான் இது என்பதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த ஃபத்வாவிலே அரபியிலே ஒரு வசனத்தை எழுதி இருக்கிறார்கள். அதே வசனம் இந்த கிதாபிலே இருக்கிறது. அப்படி இருக்க இது வேறு கிதாப், நாங்கள் ஆதாரத்துக்கு எடுத்தது வேறு கிதாப் என்று சொல்ல முடியுமா? இது பாமர மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. நாங்கள் அவ்வாறு ஃபத்வா கொடுத்து விட்டோம். இப்பொழுது இவன் கிதாபை கண்டுபிடித்து கிதாபிலே பக்கத்தோடு வசனங்களையும் வாசித்து சொல்கின்றான். எனவே கதையை மாற்ற வேண்டும், அது வேறு கிதாப் என்று சொன்னால் பாமர மக்கள் நம்பி விடுவார்கள் என்று அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள். சகோதரர்களே, நான் மனம் திறந்துதான் பேசுகின்றேன், சகோதர வாஞ்சையுடன் பேசுகின்றேன். நான் பேசுவது தவறென்றால் நீங்களே எனக்கு தண்டனை தரலாம், வேறு யாருமே தண்டனை தர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன். இதிலே எழுதுகிறார்கள், எல்லாமே அல்லாஹ் தான்டா. அழகா எழுதியிருக்கிறார். ஜாடையாக ரகசியமாக ஒளித்து மறைத்து திணித்து திரித்து எழுதவில்லை, தெளிவாக எழுதுகிறார். பயப்பட வேண்டுமா? இல்லை. தௌஹீதை சொல்வதற்கு யாரும் தயங்கவில்லை. நபி அவர்கள் தயங்கினார்களா? தயங்கவில்லை. தெளிவாகத்தான் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வேறான எதுவுமே இல்லை, அனைத்துமே அல்லாஹ் தான் என்று தெளிவாக சொன்னார்கள் நபி அவர்கள். என்றால் யாராவது இந்த கருத்தை சொல்வதற்கு தயங்க வேண்டுமா? தயங்க தேவையில்லை. எவனிடத்திலே ஈமான் இல்லையோ, எவன் வித்தியாசமான ஈமானுடன் இருக்கின்றானோ அவன் தான் இப்படி சொல்வதற்கு தயங்குவான். எனவே இந்த தௌபத்துல் முர்சலாவை எழுதிய இந்த மாமேதை தயக்கமற்றவர், தௌஹீதுடையவர், ஈமானுடையவர், தெளிவாக சொல்கிறார். யாருக்குமே பயப்படவில்லை. என்ன சொல்கிறார்? எல்லாம் அல்லாஹ்தான் என்கிறார். பூனச்சுமுனையிலே கேட்கப்பட்ட கேள்வி இங்கே கேட்கிறார். பூனச்சுமுனையிலே என்ன கேட்கப்பட்டது? எல்லாம் அவன் தான் என்றால் மலமாக சலமாக வந்தவனும் அவன் தானா? என்ன பைத்தியகார பேச்சு என்றல்லவா கேள்வி வருகிறது. அந்த கேள்வி இவரே சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் வசனத்தை வாசிக்கின்றேன். இன் குல்த, நீ இப்படி சொன்னால், எல்லாம் அவன் தான் என்று சொன்னால், யல்ஸமு மின் ஹாதா அன் யகூனல் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா பிதாத்திஹி ஃபீ மௌதிஇன் நஜாஸத். எல்லாம் அவனே என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நஜீஸாக வருவானா? மலமாக வருவானா? ஜலமாக வருவானா?
என்று நீ கேட்கலாம் சகோதரா, நீ நினைக்கலாம் தோழா என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இறைவன் மலமாக வந்தான், இறைவன் சலமாக வந்தான் என்றால் மிக கேவலமான மிக மோசமான கருத்தாக வல்லவா இது இருக்கிறது என்று நீ கேட்கலாம். உங்களுக்கு கேட்க தோணுதல்லவா? அதை இவரே சொல்லுகிறார், இந்த கிதாபை எழுதிய ஆசிரியரே சொல்லுகிறார். உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரும். குல், அதற்கு நான் விடை ஒன்று சொல்கிறேன், கேள். இன்ன வஜூதஹு தஆலா, அல்லாஹ்வாகிறவன், லா யஹ்சுலு லஹு பிவாசித்தத்துல் லுஹூரி பில் மவாஹிரி ஷரீபா, அழகான பொருட்களாக அவன் வெளியாகுவதனால் ஜியாதத்துல் கமால், அவனுக்கு பதவி கூடுவதில்லை. உதாரணமாக இரத்தினக்கல்லாக அவன் வெளியானான். ஒரு இரத்தினக்கல் 10 கோடி ரூபாய் அளவுக்கும் பெறுமதியான கல், இரத்தினக்கல் இருக்கிறது. ஒரு இரத்தினக்கல்லாக அவன் வெளியானால் பெறுமதியான ஒரு பொருளாக வெளியாகிவிட்டான் அல்லவா, அதனால் அவனுக்கு சிறப்பு எதுவும் கிடைக்கப் போவதும் இல்லை. ولا يحصل له بواسطة الظهور بالمظاهر الخبيثة نقصان وعيب. மோசமான பொருட்களாக சலமாக அவன் வெளியாகுவதனால், மோசமான பொருளாக வெளியாகிவிட்டானே என்பதனால் அவனுக்கு குறையோ குற்றமோ ஏற்படுவதும் இல்லை, இரண்டும் இல்லை. சிறப்பான பொருட்களாக வெளியாகுவதனால் அவனுக்கு பூரணத்தன்மை ஏற்படுவதும் இல்லை. மோசமான பொருட்களாக அவன் தோன்றுவதால் அவனுக்கு குறைபாடு எதுவும் ஏற்பட போவதும் இல்லை. இதுதான் உண்மை. அதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் விளங்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். வலஹு மிசாலான், 2 உதாரணம் உனக்கு தருகிறேன், சற்றுவனுடைய மூளையிலே எடுத்து சிந்தனை பண்ணிப்பார். எதற்கு தெரியுமா இந்த உதாரணம்? எல்லாம் அவனே. அப்படியானால் துப்பரவான பொருட்களாக வெளியாகி இருப்பவனும் அவனே, நஜீசான பொருட்களாக வெளியாகி இருப்பவனும் அவனே. அதனால் நஜீசானவைகளாக வெளியானதினால் அவன் நஜீசாகவும் இல்லை, அவனுக்கு குறை ஏற்படவும் இல்லை. துப்புரவான பொருட்களாக வெளியானதினால் அவனுக்கு துப்புரவு ஏற்படவும் இல்லை, அவனுக்கு பூரணம் ஏற்படவும் இல்லை என்பதற்குத்தானே உதாரணம் வேண்டும். இதோ சொல்கிறேன். அன்ன நூர ஷம்சி, சூரியனுடைய ஒளியை வைத்துக்கொள். என் ஆக்கிசு அல தாஹிரி ஒன் நஜஸ், சுத்தமான பொருளிலும் படுகிறது, அசுத்தமான பொருளிலும் படுகிறது. நிலத்திலும் படுகிறது, மலத்திலும் படுகிறது. பக்கத்திலே நிலம், அதற்கு பக்கத்திலே மலம். மலத்திலும் சூரியனுடைய ஒளி படுகிறது, மலத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற நிலத்திலும் பூமியிலும் சூரியனுடைய ஒளி படுகிறது. ولا يكون له بسبب الوقوع على الطاهر زيادة الطهارة. அந்த பூமி துப்பரவானதல்லவா, அந்த துப்பரவான பூமியின் மீது சூரியனுடைய ஒளி படுவதினால் சூரியனுடைய ஒளி துப்பரவாகுவதில்லை. அது எப்படி இருந்ததோ அப்படித்தான் அது இருக்கிறதே தவிர துப்பரவானதில் அது படுவதினால் அந்த ஒளி துப்பரவாகுவதும் இல்லை. ولا يأخذ من المسك والعنبر الريح الطيبة. மலத்திலே அது படுவதினால் அந்த ஒளி, சூரியனுடைய வெளிச்சம் மலத்திலே பட்ட காரணத்தினால் நாற்றமுடையதாக நஜீசானதாக ஆகிவிடுகிறதா? ولا يأخذ من المسك والعنبر الريح الطيبة. மலத்திலே அது படுவதினால் அந்த ஒளி, சூரியனுடைய வெளிச்சம் மலத்திலே பட்ட காரணத்தினால் நாற்றமுடையதாக நஜீசானதாக ஆகிவிடுகிறதா? இல்லை. அம்பர், கஸ்தூரி இப்படியான மணப்பொருட்களிலே அந்த சூரியனுடைய ஒளி படுவதினால் அந்த சூரியனுடைய ஒளி மணத்து விடுகின்றதா? இல்லை. ولا يكون بسبب الوقوع على النجس. 7 தரம் கழுவ வேண்டும் என்று சட்டத்திலே இருக்கிறது. நாயிலே ரூஹ் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எந்த இடத்திலே இருக்கிறது அந்த ரூஹ்? எல்லா இடத்திலும் விரவி நிற்கின்றது. பன்றியிலே ரூஹ் இருக்கின்றதா இல்லையா? இருக்கின்றது. எந்த இடத்திலே இருக்கின்றது? எல்லா இடத்திலும் பரவி விரவி நிற்கின்றது. நாயும் பன்றியும் அசுத்தம், நஜீஸ் என்ற காரணத்தினால்
நஜீசான நாயிலும் நஜீசான பன்றியிலும் இருக்கின்றதே ரூஹு, அது நஜீசாகி விடுகிறதா? அது நஜீசாக போகிறதா? இல்லையே. அவ்வாறுதான் இறைவன் அவ்வாறுதான் இறைவன். அவன் நஜீசான பொருட்களாக வெளியானதினாலோ சுத்தமான பொருட்களாக வெளியானதினாலோ அவனுக்கு எந்த விதமான தோஷம், எந்த விதமான குறைபாடு, எந்த விதமான மோசம் எதுவுமே ஏற்பட மாட்டாது. ஆகையினால் எல்லாம் அவன் என்பதை நீ திட்டமாக நம்பிக்கொள். அதுதான் தௌஹீது என்று சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், சகோதரர்களே, மூன்று உதாரணங்களை சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? மிசலுல் ஹுபா, தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய குமிழியை எடுத்துக்கொள். வல் மௌஜ், அலையை எடுத்துக்கொள். ஐஸ் கட்டியை எடுத்துக்கொள். மூன்று உதாரணம் தருகிறார்கள். குமிழியை எடுத்துக்கொள், அலையை எடுத்துக்கொள், கடல் அலையை, ஐஸ் கட்டியை எடுத்துக்கொள். ஐஸ் கட்டியை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், கடலின் அலையை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லது குமிழியை எடுத்துக்கொண்டாலும் சரிதான். உண்மையிலே இந்த மூன்றும் என்ன? யதார்த்தத்திலே ஹகீகத்திலே குமிழி என்று சொன்னாலும், ஐஸ் கட்டி என்று சொன்னாலும், அலை என்றாலும் இந்த மூன்றும் என்ன? தண்ணியா இல்லையா என்று கேட்கிறார். இந்த மூன்றும் தண்ணியா இல்லையா? அலை என்று பெயர் சொன்னாலும் அது தண்ணிதான், குமிழி என்று பெயர் சொன்னாலும் அதுவும் தண்ணிதான், ஐஸ் கட்டி என்று பெயர் சொன்னாலும் அதுவும் தண்ணிதான். தூரத்திலே தெரிகின்ற கானல் நீர் இருக்கின்றதே, இதுவும் என்ன? கானல் நீர் எங்களுடைய பார்வைக்குத்தான் தெரிகிறதே தவிர, கானல் நீர் என்று அதற்கு நாங்கள் பெயர் சொல்லுகிறோமே தவிர யதார்த்தத்திலே அங்கு இருக்கிறதா? இல்லை. அது அந்த ஆகா காட்சியினுடைய ஒரு தோற்றமாகத்தான் கானல் நீர் இருக்கின்றது. ஆகையினால் இந்த மூன்று உதாரணமும் துஹபத்துல் முர்சலா என்ற கிதாபிலே, அவர்கள் பத்வாவுக்கு எடுத்த கிதாபிலே தான் சொல்லுகிறார். அலை என்ற உருவத்திலும், ஐஸ் கட்டி என்ற உருவத்திலும், குமிழி என்ற உருவத்திலும் மூன்று வகையாக இருந்தாலும் மூன்றிலும் இருப்பது என்ன? தண்ணிதான். அல்லாஹ் மனிதன் என்ற வடிவத்திலும், மரம் என்ற வடிவத்திலும், பூமி என்ற வடிவத்திலும், கடல் என்ற வடிவத்திலும், இப்படி பற்பல வடிவங்களில் இருந்தாலும் அந்த வடிவங்களாக வந்திருப்பது என்ன? தண்ணி. என்ன? இறைவன் தான். எதை போல குமிழியாக வந்திருப்பதும் தண்ணிதான், அலையாக எங்களுடைய கண்ணுக்கு தென்படுவதும் தண்ணிதான், அதே போன்று ஐஸ் கட்டியாக எங்களுடைய கண்ணுக்கு தென்படுவதும் தண்ணிதான். இந்த மூன்றும் மூன்று வடிவங்களிலே, மூன்று உருவங்களிலே தென்பட்டாலும் உண்மையிலே அவை அனைத்தும் தண்ணியாக இருப்பது போல் உலகத்திலே எத்தனையோ கோடானு கோடி உருவங்களை, கோடானு கோடி வடிவங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அவ்வடிவங்களில் அவை இருந்தாலும் அவை எல்லாம் அல்லாஹ்வினுடைய வேறுபடாத, பிரியாத வெளிப்பாடுகள் தான் என்று இவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். எனவே இவர்கள் சொல்லுகின்ற தூபத்துல் முர்சலாவில் சொல்லுகின்ற விவரப்படி பூரச்சுமுனையிலே கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கு நான் சொல்லி இருக்கின்ற பதிலையும் இங்கே இவர்கள் எழுதியிருக்கின்ற பதிலையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உண்மை எதுவென்பது உங்களுக்கு தெரிய வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, 12 மணியாகின்ற காரணத்தினால் நான் நீளமாக பேச விரும்பவில்லை. சுருக்கமாக நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அதாவது, உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவை அனைத்துக்கும் ஒரு கரு வேண்டும், ஒரு மூலம் வேண்டும். அந்த மூலம் எது? அந்த கரு எது? அந்த கருவைத்தான் அல்லாஹ் என்று சொல்கிறோம், வுஜூத் என்று சொல்கிறோம், தாத் என்று சொல்கிறோம். சிறியதோர் உதாரணத்தின் மூலமாக நான் இதை விளங்கப்படுத்தி முடித்துக் கொள்கின்றேன். அதாவது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சுருக்கமாக
ஒரு சிறு விஷயம், கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் அளிக்கும் என்று நினைக்கிறேன். மன் அக்ஸம அலா அஹீஹி ஃபீ ஃபிஅலி ஷைஇன் ஃபல்யுக்ஸிம் பில்லாஹி அஸ்ஸ வஜல். இப்படியான கருத்துக்களை நாங்கள் சொல்லுகிற காரணத்தினால் இன்ன கிதாபிலே இத்தனையாவது பக்கத்திலே என்ற கதையை இப்பொழுதுதான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம். இதற்கு முன் பேசக்கூடிய சந்தர்ப்பங்களிலே செய்தியை சொல்வோமே தவிர கிதாபுடைய பெயரோ பக்கமோ சொல்வதில்லை. சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. இன்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் கிதாபுடைய பெயரையும் பக்கத்தையும் நான் சொல்கிறேன். அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்றால் உலகம் போற்றக்கூடிய ஒரு மேதை. அவர்களை மோசமானவர், கீழ்தரமானவர் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நபராவது இருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. அத்தனை இமாம்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் மேதைதான் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல் யவாகீத் வல் ஜவாஹிர் என்று மாபெரும் கிரந்தத்தை இயற்றி இருக்கின்றார்கள். பெரிய தத்துவஞானி முஹைத்தீன் இப்னு அரபி அவர்களுடைய பேச்சுக்கு விளக்கம் கொடுத்த ஒரு பெரியார். அவருக்கு பல கிதாபுகள் இருக்கின்றன. அல் யவாகீத் வல் ஜவாஹிர் என்ற ஒரு கிதாப், துரருல் கவாத் அலா ஃபதாவா அலியினில் கவாத் என்றும் ஒரு கிதாப். அந்த கிதாபிலே இந்த கருத்தை சொல்கிறார். எந்த கருத்தை தெரியுமா? உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவை அத்தனைக்கும் கரு அவன்தான், அல்லாஹ் தான். படைப்புகள் அனைத்தும் அவனுடைய வெளிப்பாடுகள், அதாவது அவனேதான் என்ற கருத்தை இந்த இமாமும் தங்களுடைய மேல் கூறிய கிதாபிலே 190வது பக்கத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். உங்களில் யாராவது சத்தியம் செய்ய விரும்பினால் அல்லாஹ்வில் சத்தியம் செய்யவும் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களில் யாராவது சத்தியம் செய்ய விரும்பினால் இறைவன் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்றுதான் சத்தியம் செய்ய வேண்டும். பள்ளி அறிய, மீரா பள்ளி அறிய, மௌலானா கபர் அடி அறிய என்று சத்தியம் செய்தால் அது சத்தியமாகாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அக்ஸம அலா அஹீஹி ஃபீ ஃபிஅலி ஷைஇன் ஃபல்யுக்ஸிம் பில்லாஹி அஸ்ஸ வஜல். உங்களில் யாராவது சத்தியம் செய்ய விரும்பினால் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யவும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லவும். وقد اقسم الله تعالى بمخلوقاته في اماكن كثيره. நாயகம் இப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டுதான் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? அவனுடைய படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்திருக்கிறான். நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். புத்தியுடையவர்களுக்கு, சிந்தனை உடையவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான் என்பதை நம்புவதற்கு இது மிக பிரதானமான ஒரு ஆதாரம். நீங்கள் தவற விடாதீர்கள். சிந்தனையிலே எடுத்து சிந்தனை பண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா படைப்புகளை கொண்டு சத்தியம் பண்ணி இருக்கிறான். நாயகம் சொல்கிறார்கள், படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்ய வேண்டாம், அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் செய்திருக்கிற வேலை என்ன? படைப்புகளை கொண்டு சத்தியம் பண்ணி இருக்கிறான். நாயகத்தினுடைய பேச்சு குர்ஆனுக்கு மாறானதா அல்லது குர்ஆனுக்கு சரியானதா? நாம் சிந்தனையிலே எடுத்து பார்க்க வேண்டும். فقال رضي الله تعالى عنه معاذ الله ان يكون شيء من قول رسول الله صلى الله عليه وسلم مناقضا للقرآن. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆனுக்கு மாற்றமாக வரவே முடியாது. ஆகையினால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் பண்ணுங்கள் என்று. அல்லாஹ் அவருடைய படைப்புகளை கொண்டு சத்தியம் பண்ணி இருக்கிறான் என்றால் முரணானதல்ல. அது எப்படி தெரியுமா சொல்கிறார்? அன்னலில் ஆரிஃபி பில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை அறிந்த ஒரு ஞானிக்கு முடியும், அன் யுக்ஸிம பிகுல்லி மஅலூமின் பிகுல்லி மக்லூகின், சகல படைப்புகளையும் கொண்டும் சத்தியம் செய்வதற்கு ஒரு ஞானிக்கு முடியும் என்கிறார். எப்படி சொல்ல முடியும்? நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும் என்று. இவர் இந்த கிதாபிலே எழுதுகிறார், இந்த இமாம், ஒரு ஞானிக்கு படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்ய முடியும் என்று எழுதுகிறார். காரணம், லிஷுஹூதிஹி அன்னஹு தஆலா மஅ குல்லி ஷைஇன், அல்லாஹ் தான்
ஒவ்வொரு படைப்பாகவும் வந்திருக்கிறான் என்பதை நேரிலே நிதர்சனமாக காணக்கூடிய ஒருவர் படைப்பை கொண்டு சத்தியம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். காரணம் என்ன? அவர் படைப்பை காணவில்லையே. படைப்பிலே படைத்தவனை காண்கிறார், படைப்பாக காணவில்லை. ஆகையினால் படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்வதற்கு படைப்புகளிலே படைத்தவனை காணக்கூடிய ஒரு ஞானிக்கு முடியும் என்று எழுதிவிட்டு சொல்கிறார். அல் வஜூதுல் முஸ்தபாது குல்லுஹு ஐனுல் ஹக். இதோ இருக்கின்ற சர்வ பிரபஞ்சம் அல்லாஹ்வேதான், அல்லாஹ்வுக்கு வேறானதல்ல, அல்லாஹ்வுக்கு மாறானதல்ல. வெயின் கானலி அம்ரின் வெயின் கானல் அம்ரு பிஹிலாபி ذلك عند المحجوبين. திரை போட்டிருக்கின்ற மக்களிடத்திலே, ஃபர்தா போட்டிருக்கின்ற மக்களிடத்திலே இது உண்மைக்கு மாறுதான், இது அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு அல்ல என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அவர்களை விட்டுவிடு, திரை போட்டவர்களை எடுத்தறி, பர்தா போட்டிருக்கின்றவர்களை தூக்கி வீசிவிடு. ஆனால் உண்மையான நிலையை நீ சிந்தனை பண்ணி பார்க்கின்ற பொழுது படைப்புகளாக வந்திருப்பவன் அவனேதான். அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தி மரத்தின் மீது ஆணையாக, ஜெய்தூன் மரத்தின் மீது ஆணையாக என்று அத்தி மரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். அத்தி மரத்திலே சத்தியம் செய்யலாம், ஜெய்தூன் மரத்திலே சத்தியம் செய்கிறான். ஜெய்தூன் மரத்திலே சத்தியம் செய்யலாமா? வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது ஆணையாக என்று குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சத்தியம் செய்கின்றான். வல்லைலி என்று இரவின் மீது சத்தியம் செய்கின்றான். இரவு என்பதும் சூரியன் என்பதும் அத்திமரம் என்பதும் ஜெய்தூன் மரம் என்பதும் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள். படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்யலாமா? அல்லாஹ் செய்யலாம், நாம தான் செய்யப்படாது. அப்படியா? இல்லை, நாமும் செய்ய முடியாது, அல்லாஹ்வும் செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், எவர் சத்தியம் செய்கின்றாரோ அவரை விட எதை கொண்டு சத்தியம் செய்யப்படுகின்றதோ அது எல்லா வகையிலும் மேலானதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, நாம் மனிதர்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்ய ஏவப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் எல்லா வகையிலும் எங்களை விட மேலானவன் தானே இறைவன், அவனை கொண்டு நாம் சத்தியம் செய்யலாம். சரி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்கிறான் என்றால் செய்திருக்கிறான் குர்ஆனிலே, அதிலே மாற்றமில்லை. ஏன் செய்திருக்கிறான்? அப்படியானால் அல்லாஹ்வை விட எல்லா வகையிலும் அவனுடைய படைப்புகள் மேலானதாக ஆகிவிட்டதா? இல்லையே. அவனுடைய படைப்புகள் அவனை விட மேலானதாக முடியுமா? முடியாது. அப்படியானால் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கின்றானே, சத்தியம் செய்வதாயிருந்தால் அதனுடைய முதல் நிபந்தனை சத்தியம் செய்பவரை விட அவர் எதை கொண்டு சத்தியம் செய்கின்றாரோ அது மேலானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்தால் படைப்புகள் அல்லாஹ்வை விட மேலானதா? இல்லையே. செய்திருக்கின்றானே, அதற்கு அர்த்தம் என்ன என்று இவர் எழுதிவிட்டு சொல்கிறார். ஹுவல்லதி யம்பகி லஹுல் அம்ரு மா அக்ஸம பிஷைஇன் லைஸ ஹுவ. அல்லாஹ் தஆலா படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்தான் என்றால் தன்னை கொண்டே சத்தியம் செய்தான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன்? படைப்புகள் என்பதும் அவனாக இருக்கின்றபடியினால் படைப்புகளை கொண்டு அவன் சத்தியம் செய்தால் அவன் தன்னை கொண்டே சத்தியம் செய்தான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்று வஹதத்துல் வஜூத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ ஞானத்தை இந்த பாடத்திலே அவர்கள் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சொல்லி வருகின்ற தௌஹீத் ஏகத்துவம் உலகம் அழியும் வரைக்கும் எந்த ஜம்இய்யத்துல் உலமாவாலும், எந்த முஃப்தியாலும், எந்த ஒரு ஜனாதிபதியாலும், எந்த ஒரு மன்னராலும் மாற்ற முடியாத ஒன்று, அசைக்க முடியாத ஒன்று, எவராலும் அசைக்கவும் முடியாது என்பதை நீங்கள் பரிபூரணமாக நம்ப வேண்டும். அதே நேரத்திலே மதரசத்துல் ஃபலாஹிலே இருக்கின்ற மௌலைமாரை அழைப்பதற்காக இந்த மீலாத் விழா குழுவினர் போய் அழைத்த பொழுது அவர்கள் சொன்னார்களாம், இந்த பலாய் முசீபத்தை 5ஆம் குறிச்சி 6ஆம் குறிச்சியிலே இருக்கின்ற பலாய் முசீபத்தை நம்முட பகுதிக்கு அள்ளிக்கொண்டு போடாதீர்கள் தம்பி என்று சொன்னார்களாம். சகோதரர்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன், குறிப்பாக அவர்களிடம் கேட்கிறேன், தௌஹீதை பேசுவது பலாய் முசீபத்தா? ஏகத்துவத்தை பேசுவது பலாயா? இது 1ஆம் 6ஆம் குறிச்சி 5ஆம் குறிச்சிக்கு மட்டுமா சொந்தமானது? அல் குர்ஆன்
திருமறை அகில உலகத்துக்கும் சொந்தமானது. ஆறாங்குறிச்சி ஐந்தாங்குறிச்சிக்கு மட்டுமல்ல, முதலாங்குறிச்சி இரண்டாங்குறிச்சிக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் எதிரொலிக்க வேண்டிய, பிரகாசிக்க வேண்டிய ஒன்றுதான் குர்ஆன், பிரகாசிக்க வேண்டிய ஒன்றுதான் ஈமான், பிரகாசிக்க வேண்டிய ஒன்றுதான் தௌஹீத். ஆகையினால் இப்படியான கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்க கூடாது சகோதரர்களே. இது மார்க்கம், அரசியலே அல்ல. அரசியலை ஒரு பக்கம் தூக்கி வைத்து விடுங்கள். யுஎம்பியிலே நீங்கள் இருங்கள், ஸ்ரீலங்காவிலே இருங்கள், ஜேவிபியிலே இருங்கள், உங்களுக்கு தமிழரசிலே இருங்கள், அது உங்களை பொறுத்தது. நீங்கள் விரும்பின கட்சியிலே அரசியலை பொறுத்து இருந்து கொள்ளுங்கள், அது உங்களை பொறுத்தது. வற்புறுத்துவதற்கு எம்மால் முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் வற்புறுத்தி சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. அது என்னவெனில், இஸ்லாம் என்ற கட்சியிலே நீங்கள் அனைவர்களும் எந்த குறிச்சியிலே இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியை பின்பற்றக்கூடியவர்களாயிருந்தாலும், இஸ்லாம் என்பதிலே, தௌஹீத் என்பதிலே நீங்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் பல விஷயங்கள் இங்கே சொல்வதற்கு இருக்கின்றன. நான் சொல்வதற்கு என்று கிதாபுகள் ஒரு சிலதை நான் எடுத்து வந்தேன், முடியாமல் போய்விட்டது. இன்ஷா அல்லாஹு தஆலா எதிர்வரும் 7ஆம் தேதி இஸ்லாமிய விஞ்ஞான பேரவை முந்தலிலே இன்னும் ஒரு பெரிய மீலாது விழா நடைபெற இருக்கின்றது. அந்த மீலாது விழாவிலே இன்னும் சில தேவையான முக்கியமான ருசிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கூறுவேன் என கூறி, இதுவரை என்னுடைய பேச்சை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை கூறி, இந்த விழாவை மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினர்கள், இளைஞர்கள் அனைவர்களுக்கும், அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈழத்தின் சொற்கொண்டல் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துர் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் ஆற்றிய ஆன்மீக உரை கேட்டீர்கள். இனி இருக்கின்ற இடைவெளியை நிரப்புவதற்காக அகில இலங்கை இஸ்லாமிய விஞ்ஞான பேரவையின் தலைவர் மௌலவி HMM இப்ராஹிம் நத்வி அவர்கள் அதே மேடையில் ஆற்றிய ஞான உரையின் ஒரு பகுதியினை கேளுங்கள். ஆரம்பத்திலே கூறியது அழிந்து இன்னொரு பொருளாக உண்டாகிறது. இப்போது நான் கூறப்போவது என்னவென்றால், மூலம் அழிவதில்லை, ஆனால் விகாரமடைந்து மாறுபட்டு பேதகப்பட்டு இன்னொரு பொருளாக உண்டாகின்றது. எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு சட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். அனைவருடைய பகுத்தறிவுக்கும் விளங்கக்கூடிய உதாரணத்தை தான் கொடுக்க வேண்டும். அதனால் இந்த உதாரணத்தை நான் தருகின்றேன். வலில்லாஹில் மதலுல் ஆலா. சிலர் நினைக்கலாம், இப்படி அல்லாஹ்வுக்கு உதாரணம் கூற முடியுமா என்று நினைக்கலாம். ஆம், குர்ஆன் தான் கூறுகின்றது, வலில்லாஹில் மதலுல் ஆலா. அல்லாஹ்வுக்கு உயர்த்தியான உதாரணங்கள் உண்டு. வலஹுல் மதலுல் ஆலா. அவனுக்கு பல உதாரணங்கள் உண்டு. அந்த உதாரணங்களை விளங்கப்படுத்தலாம் என்று குர்ஆனே எங்களுக்கு அத்தாட்சியாக எடுத்து காட்டுகின்றது. சட்டி இருக்கின்றதே, இந்த சட்டி, அதற்கு மூலப்பொருள் என்ன சகோதரர்களே? மண் என்று கூறுவீர்கள். இந்த மண் அழிந்துதான் சட்டியுடைய ரூபத்திலே வந்ததா? மண் அழிந்து சட்டியுடைய ரூபத்திலே வரவில்லை. ஆரம்பத்திலே கூறினேன், மாங்கொட்டை அழிந்து கன்றாக வெளிவந்தது. அதே போன்று அல்லாஹ் தஆலா சிருஷ்டியிலே வெளியாகவில்லை. இப்போது கூறுகின்றேன், மூலப்பொருள் அழியவில்லை, ஆனால் அது விகாரமடைந்து மாறுபட்டு இந்த சக்தி, அதனுடைய மூலப்பொருள் மண் அழியாமல் மாறுபாடடைந்து விகாரப்பட்டு சக்தியுடைய தோற்றத்திலே காட்சியளிக்கின்றதே, அதே போன்று அல்லாஹ் தஆலா சிருஷ்டியாக வெளியானான் என்றால் இது சரியா என்று நீங்கள் நினைக்கலாம். அதுவும் தவறானவைதான். அதுவும் இஸ்லாத்துடைய கொள்கை அல்ல. அல்லாஹ் விகாரப்படாதவன், அல்லாஹ் மூலம் அழியாதவன். எனவே இதே போன்று அல்லாஹ் தஆலா அழிந்தும் சிருஷ்டியாக வெளியாகவில்லை, அவன் மூலம் அழியாமல் விகாரப்பட்டும் சிருஷ்டியாக வெளியாகவில்லை. இதுவும் இஸ்லாத்திற்கு பிழையான கொள்கைதான். இப்படியும் நாங்கள் நம்பக்கூடாது என்று இஸ்லாம் எங்களை தடுக்கின்றது. அப்படி என்றால் எப்படி என்று நீங்களே கேட்கலாம். அதற்கு நான் இன்னொரு உதாரணத்தையும் கூறுகின்றேன், சிந்தனை செய்து பாருங்கள்.
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டிகளாக வெளியானான் என்றால் அவன் முந்திருந்த நிலைமை அழிந்துதான் சிருஷ்டிகளாக வெளியானானா? அவன் நிலைமை அழிந்து சிருஷ்டியாக வெளியாகவில்லை. அப்படி என்றால் எப்படி என்று நீங்கள் சிந்தனை செய்யலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூலம் அழியாமல் இன்னொரு பொருளாக இன்னும் எத்தனையோ வெளிப்பாடுகளாக உலகத்திலே வெளியாகியுள்ளார். எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். உதாரணம் கூறுகின்றேன். நாம் நித்திரை செய்கின்றோம். எங்களுடைய கல்பு என்ன செய்கின்றது? கல்பு என்று ஒன்று இருக்கின்றது. மாங்காய் வடிவத்திலே இருக்கும் இருதயத்தை நான் சொல்லவில்லை. அது எல்லா மிருகங்களுக்கும் இருக்கின்றன, எல்லா உயிரினங்களுக்கும் அது இருக்கின்றன. அதை கல்பு என்று சொல்வதில்லை. கல்பு என்பது ஆழ நீள அகலத்தை விட்டும் தூய்மையானது, கட்டுப்பாடு அற்றது. அது எல்லை இல்லை, அதற்கு எல்லை இல்லை, கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்பாடு அற்றது கல்பு. அந்த கல்பு ஏனைய படைப்புகளுக்கு கொடுக்கப்படவில்லை. இன்சான் என்ற இந்த பிரதானமான வெளிப்பாட்டுக்குத்தான் அல்லாஹு தஆலா அந்த கல்வை வழங்கியுள்ளார். அந்த கல்வை படைக்கப்பட்ட நாம், அந்த கல்வை வழங்கப்பட்ட நாம் இன்று நித்திரை செய்கின்றோம். நித்திரை செய்ததும் எத்தனையோ காட்சிகளை நாங்கள் காண்கின்றோம். காட்சிகளை காணாத மக்கள் யாரும் இங்கே இருக்க முடியுமா? கனவு காணாதவர்கள் யாருமே உலகத்திலே இருக்க முடியாது. மனிதனாக படைக்கப்பட்ட அத்தனை பேரும் கனவு கண்டே இருப்பார்கள் என்பது உறுதி. அதை யாரும் மறுக்க முடியாது. நாம் எவ்வாறு கனவுகள் காண்கின்றோமோ அந்த நேரத்திலே எங்களுடைய கல்வி என்று சொல்லக்கூடியது அழிந்துதான் எங்களுக்கு கனவுகள் தோற்றமளிக்கின்றதா சகோதரர்களே? கல்பு அழிந்து கனவு தோற்றமளிப்பதில்லை. கல்பு மாறுபட்டு தோற்றமளிக்கின்றதா? அப்படியும் இல்லை. மாறுபட்டும் எங்களுடைய கல்பு இதயம் மாறுபட்டும் வேறொரு பொருளாக எத்தனையோ காட்சிகளாக தோற்றமளிப்பதில்லை. அப்படி என்றால் எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். கல்பு அழியாமலும் கல்பு விகாரப்படாமலும் கல்பு மாறுபாடு அடையாமலும் கோடானு கோடி காட்சிகளாக எங்களுக்கு தெரிகின்றதே. அதே போன்றுதான் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் தனியாக இருந்த நிலைமையிலே அந்த மகாமை விட்டும் அழியாமலும் அந்த மகாம் மாறுபடாமலும் விகாரப்படாமலும் கோடானு கோடி காட்சியாக இந்த உலகமெங்கும் வியாபித்திருக்கின்றான் என்ற உண்மை எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. இஸ்லாமிய ஏகத்துவ கல்வியை பேச்சு மூலம் விளங்கிக் கொள்ள பல நூற்றுக்கணக்கான ஒலி நாடாக்கள் எமது சம்ஸ் களஞ்சியத்தில். ஏகத்துவம், இணை வைத்தல், இறைவனின் நிலைகள், உருவம், அருவம், ஹுலூல், இத்திஹாத் மற்றும் தன்சீஹ், தஸ்பீஹ் போன்ற இறைஞான அகமிய விளக்கங்கள். இலங்கையில் எங்கும் கிடைக்காத ஆன்மீக யதார்த்த விளக்க உரை ஒலி நாடாக்கள். எழுதுங்கள். சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர், BJM பில்டிங், காத்தான்குடி 6, ஸ்ரீலங்கா. தொலைபேசி 06526225.